ஹலோ கைஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பாய்ஸ் டாக். ஸோ நம்ம லாக்கர் ரூம் தமிழ் சேனலில் நானும் ரோஷனும் ஆக்சுவலாக அந்த பாய்ஸ் டாக்ன்ற ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம். அண்ட் போன எபிசோட் அந்த நெக்லிஜென்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியான்றது வந்து நாங்கள் சும்மா ரேண்டமாக ஒரு கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டது தான். அண்ட் பார்த்தவங்க நிறைய பேர்ட்டேருந்து ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருமே பார்த்துட்டு இந்த மாதிரி டாபிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது சில ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கும் வந்துச்சு. ஸோ அதனால் கண்டினியூயிங் தட், இன்னைக்கு நாங்கள் சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண டாபிக் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் சொசைட்டியில் நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் ரீஜன்ஸ் பற்றி தான் பேசுறதால, நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இந்த பொண்ணுங்க பசங்க வந்து அந்த ஒரு பேரியர் இருக்கும். என்னதான் வந்து இப்போ 2024 இருந்தாலுமே இப்போ கண்டிப்பாக டைம்ஸ் ஆர் சேஞ்ச். பட் நம்ம ஏர்லி 2000s அப்புறம் இந்த 2010s நம்ம ஸ்கூலிங் காலேஜ்லலாம் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பொண்ணுங்க பசங்க அந்த பேரியர் இருக்கும் கம்யூனிகேஷன்லேயும் சரி. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு கிளாஸ்மேட்டோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ ஒரு பொண்ணாக வச்சுருந்தாலே வந்து அது வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஒரு ஒரு இன்ஃபேச்சுவேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் வந்து ஒரு ஒரு க்ரௌட் பார்க்கும். நான் எல்லாரையும் சொல்லல, பட் ஈவன் டீச்சர்ஸ் அண்ட் நம்ம கூட படிக்கிற பசங்களும் சரி, இப்போ ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அதை வந்து கலாய்ப்பாங்க, இல்லை அவ்வளோதான் உஷார் பண்ணிட்டான் அப்படின்வாங்க. ஸோ நீங்க என்னதான் ஜென்யூனா வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஒரு கம்யூனிகேஷன் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் போவோம் நம்ம ஸ்கூல்ல. ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்கூல். ஸோ அந்த பொண்ணுங்க பசங்க பேரியர் வந்து எப்படி வந்து காலேஜ் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து அது எப்படி கண்டினியூ ஆகுது, அது அதனால என்னென்ன பேட் இம்பேக்ட்ஸ். கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இந்த இந்த ஒரு கிளீஷேவான திங் இருக்கும், மொரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வேற பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் மொரட்டு சிங்கிள், பொண்ணை பார்த்தா மண்ணை பார்ப்போர் சங்கம் அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஸோ நம்மளுமே கண்டிப்பாக அந்த கிரிஞ்செல்லாம் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி நம்மளுமே ஒரு ஒரு சில்லியான ஒரு இம்மெச்சூர் ஃபேஸ்ல இருந்திருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து கெத்து மச்சான் அப்படின்லாம் பேசிட்டு சுற்றி இருப்போம். பட் இப்போ நமக்கு அதை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அது வந்து அது எதுக்கு பண்ணாங்க, எதுக்கு அந்த மாதிரி நம்ம சொசைட்டில அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதே வந்து நமக்கு தெரியல. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம்னு நாங்க டிசைட் பண்ணோம். ஸோ சொல்லுங்க ரோஷன் or சுதர்ஷன், உங்களோட தாட்ஸ் இதை பத்தி என்ன, நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க ஸ்கூல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வரோம், அப்புறம் காலேஜ் வரலாம். ஸோ ஸ்கூல்ல வந்து நீங்க, ஏன்னா ஐ திங்க் ஸ்கூல் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஸ்கூலிங் தான். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன இதுல? நம்ம நம்ம ஸ்கூல்ல நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் 5th அந்த 6th போகும்போது தான் அந்த ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சே ஆகும். லைக் யூனிஃபார்ம் மாறுறதுலேயும் சரி, லைக் ஷார்ட்ஸ்லேருந்து பேண்ட் போடுறது, லைக் பசங்க பொண்ணுங்க தனியாக உட்கார வைக்கிறது, அந்த பாயிண்ட்லேருந்தே வந்து நீ இந்த இந்த கும்பலோட தான் நீ உட்காந்து இருக்கணும், இந்த கும்பலுக்குள்ளேயே நீ பேசிக்கலாம். அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தான். நீ அந்த கும்பலோட இருந்துக்கோ, அதுக்கு அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கோ. இந்த 2 பேருக்குள்ள நீ வந்து மாத்தி கீத்தி ஏதாவது பேசி, லைக் ஸ்டாஃப் பெர்மிஷனோட ஸ்டாஃப் சொல்லி பேசி, அது அது வேற. லைக் நீயா வந்து இனிஷியேட் பண்ணி பேசி, லைக் ஃப்ரீக்வெண்டா 2-3 தடவை பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு நார்மலான ஒரு லுக்கே இருக்காது. லைக் தப்பா தப்பா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான். ஆமாம். ஸோ நீங்கள் 2 பேருமே சொன்ன மாதிரி லைக் திஸ் இஸ் ஜென்ரலி வந்து இது வந்து எல்லாரோட சைல்ட்ஹுட் டேஸில் ஸ்கூல்லையுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு கிளாஸில் வந்து கண்டிப்பாக அந்த 6th அப்புறம் அந்த டிவிஷன் இருக்கும். ஸோ தனித்தனியாக உட்கார வைப்பாங்க. ஸோ உட்கார வைக்கும்போது ஜென்ரலாக இப்போ யாரும் பேசாட்டா கூட கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லையுமே பார்த்தோன்னா 1-2 பாய்ஸ், அதையும் தாண்டி வந்து சில கேர்ள்ஸ்கிட்ட பேசுவாங்க. 1-2 கேர்ள்ஸ் பார்த்தோன்னா அதை தாண்டி சில பாய்ஸ்கிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ இப்படி பேசும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவங்கள வந்து சம்டைம்ஸ் கூட இருக்கிற பாய்ஸ் கேங் வந்து இவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசுவான்டா, இவன் ப்ளே பாய்டா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு லேபிள் பண்ணுவாங்க. கேர்ள்ஸாகவுமே இருந்தாலும் இவன் வந்து எல்லாருமே பயங்கரமாக மிங்கிள் பண்ணுவாடா அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள் வந்து ஒரு மாதிரி லேபிள் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுமே சின்ன வயசுல ஸ்கூலில் பண்ணியிருப்போம். பட் அது வந்து அந்த ஃபேஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபேஸ் போகும்போது பார்த்தோன்னா, ஓகே நம்ம சின்ன வயசில் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணோம்.
சின்ன வயசுல மெச்சூரா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த ஏஜ் வந்து நீ அந்த இம்மெச்சூரா அப்படி வந்து அந்த தாட்ஸ்லாம் உனக்கு வரணும். அந்த மாரி தான் நீ ஆக்ட் பண்ணணும். அதெல்லாம் ஃபைன் தான். பட் அத வந்து நீ வந்து லாங் டர்மா நீ காலேஜ் தாண்டும்போதோ, இல்ல நீ அடுத்து ஆஃபீஸ் போம்போதுமே உனக்கு அதே தாட் ப்ராசஸ் இருந்தா, அது ஒரு ஒரு பக்கம் வந்து யூ ஆர் ஸ்டில் இம்மெச்சூர்ங்கிற ஃபேக்டர் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து உன்னோட டே டு டே லைஃப் வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஆகும். அந்த இம்பாக்ட் வந்து நெறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணாமயே அதுக்கு விக்டிம் ஆயிட்டு இருக்காங்க. டு பி ஹானஸ்ட். காலேஜ்லயா இருக்கட்டும், இப்போ வந்து ஆஃபீஸ்லயா இருக்கட்டும். ஏன்னா, நீ வந்து ஸ்கூல்ல வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, கேர்ள்ஸோட பேச வேணாம், பாய்ஸோடயே இருந்தா போதும்டா அப்படின்ற மாரி சும்மா நீ ஸ்கூல் லைஃப்க்கு நீ அப்படியே ஜாலியா இருந்துடலாம். பட் நீ காலேஜுக்கு அப்படின்னு போன அப்படின்னா, உன்னோட டிபார்ட்மெண்ட் இப்போ நீ மெக்கானிக்கல் ஆர் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுக்கிற, அதுல உனக்கு நிஜமாவே கூட படிக்கிறதுக்கு வந்து கேர்ள்ஸ் இல்ல, அந்த மாதிரி கோஎட்டா ஒரு என்வாயன்மெண்ட் உனக்கு அமையல அப்படின்னா ஓகே. பட் 99.9% ஆஃப் த டைம் உனக்கு கிளாஸ்ல கேர்ள்ஸ் இருப்பாங்க. உனக்கு அந்த ஆப்போசிட் செக்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இவங்களோட நீ வந்து அந்த ஒரு ஸ்கூல் டைம்லேருந்தே உனக்கு அந்த கல்டிவேட் ஆகாத அந்த கம்யூனிகேஷன்றது பார்த்தோன்னா உனக்கு காலேஜில் பயங்கரமாக அது அஃபெக்ட் ஆகும். நீ நாளைக்கு இப்போ கிளாஸில் நோட்ஸ் வேணும்னாலோ, இல்லைனா வந்து ப்ரொஃபஸர் டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலோ, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவைலபிள் இல்லை, இல்லை நீ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட, லைக் இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலோ, அந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த பையன் ஆர் அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக தடுமாறுவான். லைக் எப்படி ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சின்ன வயசில் ஃபன்னாக பண்ணது வந்து ஓகே அந்த ஃபேஸ்க்கு மட்டும்தான்டா, நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து நம்ம மெச்சூராக கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான். ஸோ அது எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு வந்துட்டு அந்த பையன் மட்டும் காரணம், ஆர் அந்த பொண்ணு மட்டும் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். சொசைட்டல் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும். அண்ட் நீங்கள் 2 பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்க அந்த 2 பேர் பேசுகிறாங்களோ இல்லை பேசலையோ, அது அவுட் சைட்லேருந்து 4 பேர் பார்த்து அதை எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். அது வந்து அந்த பர்டிகுலர் பையனையும் பொண்ணையும் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இது வந்து இப்போ காலேஜில் இந்த மாதிரி காலேஜில் கூட உனக்கு பெருசாக அது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணாலும், நாளைக்கு நீ ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்னு போனேன்னா உனக்கு இது அஃபெக்ட் ஆகாதுன்னு கண்டிப்பாக என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா 99% நீ ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் போகிற அப்படின்னா நீ ஒரு டீம் பிளேயராக இருந்தாகணும். உன் டீம்லன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அந்த ஒரு எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரணுங்கிற பேசிஸில் விமன் மென் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ஹையரிங் பண்ணுவாங்க கம்பெனிஸ்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் டீமில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட உனக்கு அந்த இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஒரு கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஜென்ரலாக பேசிக்காக ஃப்ரெண்ட்லியாக பேசுறதா இருக்கட்டும், அது எப்படி பேசணுன்னே உனக்கு தெரியல அப்படின்னா நீ நாளைக்கு ஒரு டீமில் போய் எக்ஸிஸ்ட் ஆகிறது பயங்கர கஷ்டம். ஸோ உனக்கு வந்து ஸ்கூலில் ஆரம்பிக்கிற இந்த ஒரு ஸ்மால் திங், அதை வந்து நீ அந்த ஃபேஸோட நிறுத்தாமல் இதுதான் இப்படி தான் நான் இருக்க போகிறேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி நீ வாழ்ந்தனா உனக்கு காலேஜில் எஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, டவுன் த லைன் உன்னோட ஃபியூச்சர் ஒர்க் என்வரன்மெண்ட்ல உனக்கு அது பயங்கர ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக, லைக் அங்கே தான் அதோட ஃபுல் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்மே உனக்கு அது பயங்கரமாக தெரியும். கண்டிப்பா. அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ நான் 6 to 7 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நீ ஜாயின் பண்ணி 18 இயர்ஸ் வரைக்கும் நீ ஸ்கூல் முடிச்சு அப்புறம் காலேஜ் அப்புறம் ஒர்க்ன்றது, ஸோ யூல் ரீச் தட் ஏர்லி 30 ஸ்டேஜ். ஸோ உன்னோட லைஃப்ல அந்த 30 இயர்ஸ் வந்து நீ உன் கேரக்டர் உன் பர்சனாலிட்டி எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஸோ பொண்ணுங்கன்னா வந்து இப்போ பொண்ணுங்க சிரிச்சு பேசினா லவ், ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் க்ளோஸா நீ பழகுனா வந்து லவ் பண்றா அப்படின்ட்டு அவன் மேல வந்து ஓவர் பொசசிவ் ஆகுறது. ஐ மீன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட சிரிச்சு பேசினாலே வந்து நம்ம ஊர்ல வந்து பாதி பேர் வந்து லவ் பண்றா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பானுங்க. ஸோ உன்னோட அந்த ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸ் ஆஃப் பேஸ்மெண்ட் வந்து உனக்கு அப்படிதான் இருக்கு. அது கண்டிப்பா நான் என்ன நினைக்கிறேன், உன் லைஃப் லாங் கேரி ஆகும். இப்போ நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு ஒய்ஃப் வந்தாலுமே வந்து நீ கண்டிப்பா வந்து யூ ஒன்ட் ட்ரீட் ஹர் ரைட். ஏன்னா நீ லைஃப் லாங் வந்து நீ இந்த மாதிரி பார்த்துட்ட, ஒரு நேரோ சர்க்கிள்ல நீ இருந்திருக்க. அந்த மாதிரி பொண்ணை பார்த்தாலே வந்து லவ் பண்றது, மொரட்டு சிங்கிள் இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணுக்கான அந்த ஸ்பேஸ் அந்த ஃப்ரீடம் வந்து நீ எப்படி கொடுப்ப? கண்டிப்பா இப்போ அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணா நீ வந்து பொசசிவான பர்சனா இருந்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வேற ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினா நீ கண்டிப்பா கடுப்பாவ. அப்புறமா இப்போ உனக்கு அடுத்து உனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணு நீ அப்படிதான் வளர்ப்ப. இப்போ உனக்கு பையன் பிறந்தாலுமே வந்து திருப்பி அதே சர்க்கிள் தானே உனக்கு திருப்பி வருது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நிறைய பசங்களுமே வந்து அவங்க அப்பாலாம் வந்து ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா வந்து பசங்களை அடிப்பாங்க. பொண்ணுங்க ஏதாவது வந்து ஒரு டியூஷன்லயோ இல்ல ஸ்கூல்லயோ ஏதோ ஒரு பையன்கிட்ட பேசினா உடனே கெட்டு போயிருவ பசங்கிட்ட பேசினா அப்படின்னு அந்த அந்த ஒரு பிளாக்கேஜ் போடுவாங்க. அண்ட் இன்ஃபேமஸா நிறைய காலேஜஸும் இருக்கு சென்னையில வந்து ஓப்பனாவே பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்களே, பாய்ஸ் பாய்ஸ் டாக், பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பனிமலர், ஜேபிஆர் இந்த மாதிரி காலேஜஸே வந்து ஃபேமஸ் ஃபார் அதுதான். ஸோ பசங்களுக்கு தனி ஸ்டேர் கேஸ் இருக்கும், பொண்ணுங்களுக்கு தனி ஸ்டேர் கேஸ் இருக்கும்.
So see that there are two genders which are supposed to coexist in the same society. அத வந்து எனக்கு அதுதான் வந்து ஏன் வந்து நம்ம ஊர்ல ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா இப்போ நீ வேற ஏதாவது கண்ட்ரீஸ்ல வந்து இது ஒரு விஷயமே கிடையாது, இது சச் அ நார்மல் திங். ஏன்னா சின்ன வயசுலயே வந்து அப்பா அம்மா வந்து இன்னொரு ஜெண்டர் எப்படி ட்ரீட் பண்ணுன்றத வந்து சொல்லி கொடுத்தே ஆகணும், அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கிட்ட இன்னொரு ஆப்போசிட், நாட் ஜஸ்ட் கேர்ள்ஸ், லைக் ஆப்போசிட் செக்ஸ்ட வந்து நீ பேசினாலே வந்து அது ஒரு தப்பான விஷயம். இப்போ 10th படிக்கும்போது நீ ஒரு பொண்ணிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கேன்னா அது வந்து ரிலேஷன்ஷிப் லவ், ஸ்கூல் லவ் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. இப்போ 11th 12th ஒரு அடலசன்ட் ஏஜ், கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கூல் முடியிற டைம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீ ஏதாவது ஒரு பொண்ணிட்ட வந்து பேசினா அது வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும், டீச்சர்ஸும் சரி. ஏன்னா எனக்கே பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து 11th 12th வந்து கிளாஸ்ல ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட வந்து நம்ம, ஐ மீன் லைக் நம்ம இன்டென்ஷன்ஸ் வேற, பட் தட்ஸ் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ், ரைட்? ஸோ ஒரு டீச்சரா உன் வேலை என்ன? உன் பாடம் நடத்தணும், அதை முடிச்சு நீ போகணும், அவ்வளவுதான். ஸோ அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் ரூம்ல பசங்க என்ன பண்றாங்க, பசங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றத வந்து மானிட்டர் பண்றது ஒரு டீச்சரோட பிசினஸ் கிடையாது கண்டிப்பா. ஸோ உன் ப்ரொஃபஷன் என்ன? டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். ஸோ அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் முடிச்சு நீ போயிட்டே இரு. ஸோ அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்கூல் சொன்னாலே வந்து என்னோட ஒரு சீனியர் பேட்சஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு டீச்சர் இருந்தாரு. அவர் வந்து வெளியில வந்து இப்போ வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரௌடட் பிளேசஸ், அதாவது பீச், இந்த பார்க்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து போய் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு, எங்க ஸ்கூல் பசங்க பொண்ணுங்கலாம் யாராவது ஒன்னா சுத்துறாங்களான்னு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஒன்னா சுத்தினா பிடிச்சி அடுத்த நாள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு பிரின்சிபல் இவங்கெல்லாம் வந்து இந்த டிஸ்கஷன் டிராமாலாம் நடக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் திஸ் எங்க ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து அந்த ஆள் வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு வந்தவர் தான். ஸோ யூஎஸ்க்கு வந்து நீ மாஸ்டர்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஸோ உனக்கு கண்டிப்பா வந்து உனக்கு அந்த இன்டர்நேஷனல் அவுட்லுக் இருக்கும், எப்படி வந்து சொசைட்டி ஒர்க் ஆகுது, சோஷியலைசிங்னா என்ன, இந்த பேசிக்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஆளே வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்கூலை ரன் பண்ணும்போது அவரோட தாட் ப்ராசஸ் திருப்பி அந்த அந்த குப்பைக்கு தான் போகுது. இந்த மாதிரிலாம் பண்றானுங்க தப்பு, அப்பா அம்மாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது அது இதுன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு எனக்கு தெரியல, அது வந்து இந்தியால இருக்கிறதால நீ இப்படிதான் இருந்தாகணுமா, இந்த சொசைட்டல் ப்ரெஷர்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமா, இல்ல இதோட நெசசிட்டி தான் என்னன்னு எனக்கு புரியல. நம்ம நீ சொன்ன அந்த ஸ்கூல் கதை தான். ஸ்கூல்ல வந்து லைக் அது அவங்களா ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரு இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ப அவனுங்களா ஃபோர்ஸ் பண்ணி அதுக்குள்ள தள்ளுற மாதிரி தான் இருக்கு. லைக் 2 பேரும் பேசினாலே இது லவ் தான். 2 பேரும் ஏதோ பண்ண போறாங்க. நம்ம போன எபிசோட்லயே பேசியிருப்போம்ல, லைக் நீ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இல்லன்னா நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி சொல்றதுதான். நீ வந்து இப்ப வந்து பொண்ணுகிட்ட பேசக்கூடாது. ஸ்கூல் படிக்கும்போது நீ வந்து எப்படி சொல்றது? படிப்புல மட்டும் தான் உன் கவனம் இருக்கணும். அதை தாண்டி நீ பொண்ணுகிட்ட பேசிட்ட, பொண்ணு கூட க்ளோஸ் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு சொசைட்டல் கான்ஸ்ட்ரக்ட் வந்து அங்க அவங்களே பில்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீ சாதாரணமா பேசும்போதே அவங்க அவங்க பாக்குற லுக்கே நம்ம ஏதோ தப்பு பண்றோமா அப்படின்ற மாதிரி. நீ அதான் நீ சாதாரணமா பேசுறதே தப்பு பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பவுண்டரிய தாண்டி போய் லைக் நீ வெளியில யார்கிட்ட பேசுற அதெல்லாம் மானிட்டர் பண்றது வந்து அது நமக்கு அப்ப தெரியல. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் இன்வேஷன் ஆஃப் பிரைவசின்னு சொல்லிட்டு அந்த ஆளெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருக்கலாம். ஸோ அது அப்ப தெரியல. அதே மாதிரி அதான் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குறது. இந்த மாதிரி உங்க பையனை இல்ல என் பையனா ஃபர்ஸ்ட் இருந்தா ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன். பிரைவசின்னு ஒரு விஷயம் உனக்கு இருக்கா நம்ம ஊர்ல? அது இல்லவே இல்ல. அது எனக்கு தெரியல. கல்யாணம் ஆனோ உனக்கு, நீ நம்ம ஊர்ல இருந்து நீ அந்த சொசைட்டில இருந்து உனக்கு கல்யாணம் ஆனா கூட உனக்கு பிரைவசி இருக்காது. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து உனக்கு எப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்பாங்க. இவ்வளவு வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கலாம், ஏன் உனக்கு இவ்வளவு வருஷமா குழந்தைய பிறக்கல, என்ன என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இதெல்லாம் ஆமா. வந்து நம்ம ஊர்ல நார்மலைஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ இன்னொருத்தவங்களை பத்தி பார்த்து கேட்கறது, இதெல்லாம் ஒரு காமன் விஷயம். இது என்ன, அந்த ஆன்ட்டி நம்ம க்ளோஸ் தானே, இந்த அங்கிள் நம்ம க்ளோஸ் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இது ஒரு ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஐ மீன் இது தப்பு. நம்ம பேரண்ட்ஸ் அவங்களுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுமே வந்து இதை நார்மலைஸ் பண்ணி வச்சதுதான். பட் நீ இதை எதிர்த்து கேட்டீங்கன்னா உன்ன வில்லன் மாதிரி பார்ப்பாங்க, நீ பண்றது தப்புன்ற மாதிரி தான் பேசுவாங்க நம்ம ஆமா. ஊர்ல. அண்ட் அந்த ஸ்கூல் விஷயத்தில் நானும் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எங்கள் ஸ்கூல்லையுமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்ஸிபல் வந்து ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறமா இப்போது ஒரு பையனோ பொண்ணோ அவுட் சைட் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து பேசக்கூட வேணாம், தெரியாதனமா அப்படி 2 பேரும் ஒன்றா போயிட்டாலே அவங்கள நீ அந்த இடத்துல வச்சு நீ பேசுறியா, worst கேஸ் அதை கூட நான் விட்டுருவேன். எங்கள் ஸ்கூல்லலாம்
எடுத்துட்டு வந்து அதை தேவையே இல்லாம ஒரு பிரச்சனை மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளமாவே இருந்திருக்காது. சும்மா ஏதாவது ஒரு நோட் குடுக்கறது, இல்லன்னா வந்து பென் இல்லன்னா ஏதாவது குடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸ்சேஞ்சோடயே முடிஞ்சிருக்கும். ஆனா தேவையே இல்லாம நீ ஒரு பெரிய இஷ்யூவா நினைச்சன்னா, அத அங்கேயே அவங்கள தனியா கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சுடுறியா, இல்ல அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு வச்சு பேசுறியா, அதோட முடிக்கணும். ஆனா எங்க ஸ்கூல்லலாம் அந்த பையனும் பொண்ணும் அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா, ஹோல் கிளாஸுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேரையும் எழுப்பி, தேவையில்லாம நேத்து ஏன் 2 பேரும் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லாம, 2 பேரும் நேத்து என்ன ஊர் சுத்தியிருந்தீங்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. அவங்க பண்ணியிருந்ததே வேற. ஆனா நீ அத எடுத்துன்னு வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, தேவையே இல்லாம வந்து ஒரு நல்ல பையனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பொண்ணா இருந்தாலும் சரி, அவன் இந்த மாரி தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறான் அப்படின்ற மாரி ஒரு பட்டம் கட்டுற மாரி பேச வேண்டியது. நீ சொன்ன மாரி பிரின்சிபல்ன்றவர் தான் அந்த சொசைட்டில பையனும் பொண்ணும் எப்படி மோல்ட் ஆவணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராவே இருக்க வேண்டிய ஆளு, அவங்க 2 பேரும் நார்மலா பேசியிருந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்துட்டு வந்து, அத தேவையே இல்லாம நீ சபைக்கு எடுத்துன்னு வந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. எடுத்துன்னு வந்ததோட இல்லாம அத நீ தப்பா வேற ப்ரொஜெக்ட் பண்ற. லைக் 2 பேரும் என்ன பேசியிருந்தீங்கன்னு கேட்கறது வேற. 2 பேரும் தனியா என்ன ஊர் பொறுக்கியிருந்தீங்க அப்படின்னு கேட்கறது வேற. அந்த மாரி வந்து நீ கேட்டனா, அந்த விஷயத்த 4 பேர் திரும்ப 4 பேர் அவங்களோட வீட்ல போய் பேசுவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ்க்குலாம் இந்த பையனோ, இந்த பொண்ணு மேலயோ தேவையே இல்லாம ஒரு ராங் இம்ப்ரஷன் உண்டாகுதுல்ல. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஆஸ் அ பிரின்சிபல் எப்படி காரணமா இருக்கலாம் அதுக்கு? இன்ஃபாக்ட் நீ தான் வந்து அந்த மாரிலாம் எந்த ப்ராப்ளமோ, அல்ல அந்த பையனுக்கோ, பொண்ணுக்கோ அந்த மாரி ஒரு தப்பான ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகாத மாரி பார்த்துக்க வேண்டிய ஆளே நீ தான். நீயே ஸ்கூல்ல இந்த மாரி ஒரு கல்டிவேட் பண்ணும்போது, கண்டிப்பா இதான் ஆகும். அண்ட் இதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நீ சொன்ன மாரி முன்னாடியே இருக்கிற நம்ம ஜெனரேஷன், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்லாம் பையன்னா இதான் பண்ணணும், பொண்ணுனா இதான் பண்ணணும் அப்படின்ற மாரி சில ஜெனரல் கிரவுண்ட் ரூல்ஸ் மாரி வச்சுட்டதுனால, புடிக்குதோ புடிக்கலையோ நம்ம பேரண்ட்ஸுமே அந்த ஒரு இதுல தான் வளர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வர நம்ம ஜெனரேஷன்லயும் ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கூல், காலேஜ் வரையும் நம்மளுமே அப்படிதான் வளர்ந்தோம். பட் மோர் அண்ட் மோர் எஜுகேஷன் கிடைக்க, எக்ஸ்போஷர் கிடைக்க கிடைக்க, அதுக்கப்புறம் தான் நமக்கே இப்போ நம்ம இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸே பண்றோம். நீங்க சொன்ன மாரி சின்ன வயசுல வந்து நம்ம ஸ்கூல்ல நம்ம அந்த மாரிலாம் அவுட் சைட் ஸ்கூல் பண்ணத வந்து நம்ம பிரின்சிபல் எடுத்து கேட்கறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வேஷன் ஆஃப் பிரைவசி அப்படின்றது ரோஷன் சொன்னான். உனக்கு அது இன்வேஷன் ஆஃப் பிரைவசின்னு எப்படி தெரியுது இப்போ? அதை பத்தி நிறைய படிக்கிறது, உனக்கு மோர் எக்ஸ்போஷர் இருக்கு. அண்ட் அதர் தேன் தட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் உனக்கு வந்துட்டு டேய் இது இப்படி இல்லையடா, இது தப்புடா அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஆர் இதை டிஸ்கஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் உனக்கு வருது. அந்த மாதிரி வரும்போது தான் வந்து நிறைய பேருக்கு அண்ட் மோர் பீப்புள் அந்த சேம் ஜென்ரேஷன் அந்த ஐடியா அண்ட் தாட் ப்ராசஸ் வரும்போது தான் உனக்கு அந்த மைண்ட் அண்ட் ஐடியாலஜி மாறும். இப்போ எங்க வீட்டிலே எடுத்துக்கிட்டேன்னா சில ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இது இப்படி கிடையாதுரா, அது அப்படி கிடையாதுரா அப்படின்ற மாதிரி எங்க பேரண்ட்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துல தான் நான் எனக்கு அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலோ, இல்ல சொசைட்டில அம்மா 4 பேர் 4 விதமா தான் இப்படி பேசுவாங்க. பட் நமக்கு என்னன்னு கரெக்டா படுதோ அதை நம்ம கரெக்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அந்த குழந்தை மேட்டர் சொன்ன, லைக் போஸ்ட் மேரேஜ், அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்றத பத்தி நீ கேட்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை தாண்டியும் நீ கேட்கறவங்க 4 பேர் பக்கத்து வீட்டுல நெய்பர்லாம் கேட்கறாங்கன்னா, முன்னாடி இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ்லாம் முன்னாடி இந்த ஒரு எக்ஸ்போஷர் ஆர் இது பத்திலாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ இல்ல நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் கிட்ட, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா நியாயப்படி அந்த இடத்துல அவங்க ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும், அது அவங்களோட இஷ்டம், அதை பத்திலாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்றது தான் சொல்லணும்னு இருக்கணும். அதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ்க்கு பெருசா தெரியாது. பட் நமக்கு இப்ப அதை பத்தி தெரியறதுனால நம்ம பேரண்ட்ஸை கரெக்ட் பண்றோம். 4 பேர் இதை பத்தி கேட்டா உங்க பிசினஸே இல்லை, நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுமா, இல்ல நீ இந்த மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு நம்ம வளர்க்குறோம். நம்ம ஜென்ரேஷன்ல நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. இதனால என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா, டவுன் த லைன் நாளைக்கு நம்மளுக்கு குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்கள வளர்க்கும் போது நம்மளுக்கு நடந்த அந்த சினாரியோஸ் அண்ட் நம்ம கோ த்ரூ பண்ணதெல்லாம் திருப்பி நம்ம குழந்தைங்க மேல நம்ம வந்து திணிக்க கூடாது அப்படின்றது ஏற்ற மாதிரி கரெக்டான ப்ராப்பர் மெத்தடாலஜில வளர்ப்போம். பட் அதுல தான் வந்து ஹாஃப் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் படிச்ச பசங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கு. இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்லேருந்து அட்லீஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணணும். நீ 4 வீட்டில் போயிட்டு எல்லாரையும் மாற்று அப்படின்னு நான் சொல்ல. இப்போ உங்க அம்மா போயிட்டு தேவையே இல்லாம பக்கத்து வீட்டில் போய் இதை பத்தி ஏதாவது என்கொயர் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம பேசுறோமே தவிர நம்ம பேரண்ட்ஸை கூட என்னைக்காவது ஒரு நாள் தேவையே இல்லாம போய் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட இதை பத்தி கேட்டுருக்கலாம். இல்ல தெரியாதனமா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பேரண்ட்ஸே கூட ஒரு இன்வால்வ் ஆயிருக்கலாம். அவங்க ஆக்டிவா அந்த கான்வர்சேஷன்ல பேசாட்டா கூட தேவையில்லாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கலாம். பட் அதுக்கு அவசியமே இல்லைல்ல, ஏன்னா அந்த டாப்பிக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. தேவையே இல்லாம மற்றவங்க டாப்பிக்கோ இல்லை மற்றவங்க வேலையிலே இதுக்கு போய் மூக்க நுழைக்கிறது. அப்போ வந்து என்ன பண்றோம், நம்ம சொல்லி அவங்களை வந்து கரெக்ட் பண்றோம். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண தான் இது வந்து ஒரு இதுவாகவே மாறும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி இந்த டாபிக்லாம் பேசிக்கலி டேபு மாதிரி ஆக்கிட்டாங்க. லைக் செட் ஆஃப் ரூல்ஸ், இப்படிதான் பையனா இப்படிதான் பொண்ணுனா இப்படிதான் அப்படின்ற மாதிரி. மோர் அண்ட் மோர் எக்ஸ்போஷர் இதை பத்தி கொஞ்சம் ஓப்பனா டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் எபிசோடே நீ சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றாங்கன்னே தெரியாது. மோர் அண்ட் மோர் டாபிக் அண்ட் டிஸ்கஷன்ஸ் தான்.
நீ சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஜென்ரேஷன், இப்போ நம்ம வந்து வி ஆர் ஸ்டாண்டிங் அப் அகெயின்ஸ்ட் தோஸ் நேரோ தாட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பேசணும்ல. ஆனா அது வந்து 100% எல்லாருக்குமே இருக்கான்றது கிடையாது. ஏன்னா நானே வந்து நம்ம ஜென்ரேஷன் நம்ம வயசு பசங்களே நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி வந்து குரூப்ல வந்து பேசும்போதெல்லாம் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து பசங்களோட அதிகமா சம்பாதிக்க கூடாது, பொண்ணு வந்து அந்த மாதிரி பையனோட அதிகமா சம்பாரிச்சா அவளுக்கு திமிரு வந்துரும் அப்படின்ற மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சு காலேஜ் போய் வேலையில இருக்கவன் நம்ம வயசு பையனே சொல்றான், நம்ம அவங்கெல்லாம் அந்த ஊர்ல இருக்க பசங்க. ரெட் பில் கம்யூனிட்டி அந்த சோ அதனால நாட் நெசசரிலி இப்ப நம்ம வயசு பசங்க படிச்சிருக்கானுங்க எல்லாருக்குமே வந்து நீ அந்த புரிதல் இருக்கானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எது சரி எது தப்பு அப்படின்னு வந்து நீ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ ஹாவ் டு க்ரோ அஸ் அ பர்சன், யூ ஹாவ் டு கெட் மெச்சூர். சி மெச்சூரிட்டினா வந்து நீ வளர்றது, தாடி வளர்க்கறது, ஜிம்மு போய் உடம்பு ஏத்துறது மட்டும் கிடையாது. உன்னோட தாட் ப்ராசஸ், உன் மைண்ட் செட், நீ நீ எல்லாரையுமே எப்படி ஜட்ஜ் பண்ற, இதெல்லாம் வந்து நீ உடச்சிட்டு வெளில வரணும். அது பேர் தான் மெச்சூரிட்டி. ஆஸ் அ பர்சனா நீ க்ரோ ஆகணும். ஒரு ஒரு பொண்ணை நீ எப்படி ட்ரீட் பண்ற, அந்த பொண்ணுகிட்ட வந்து எந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கலாம், எந்த கேள்வியெல்லாம் நீ கேட்க கூடாது, பேசிக்கா வந்து ஒரு ஆஸ் அ பர்சனா நீ அவளுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ எப்படி நடத்துற, இதெல்லாம் வந்து நீ ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அதுதான் வந்து மெச்சூரிட்டி. ஸோ இப்போ இப்போ என்கிட்ட வந்து எனக்கு குறை இருக்கு, நான் இந்த மாதிரிலாம் பேசுறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்றேன், அதை நான் திருத்திக்க ரெடி அப்படின்ட்டு நீ அந்த ஒரு இனிஷியேட்டிவ் அந்த ஸ்டெப் எடுக்கிற பத்தியா, அதுதான் மெச்சூரிட்டி. இதுவே வந்து நம்ம ஊர் பசங்களுக்கு பாதி பேர் கிடையாது. இது நான் நிறைய பேர் என்னால ஒரு லெவலுக்கு மேல சி இஃப் யூ ஆர் க்ரோயிங் ஆஸ் அ பர்சன், இஃப் யூ ஆர் கெட்டிங் மெச்சூர்ட், நீ உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ சில பேரை நீ கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீ மீட் பண்ணும்போது உன்னால ரிலேட்டே பண்ண முடியாது. அது நான் நிறைய வாட்டி நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீயே இப்போ நம்மளே வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை விட்டுலாம் தள்ளி இருக்கோம், நம்ம ஒர்க் பண்றோம், நம்ம கண்டிப்பா வந்து ஆஸ் அ பர்சனா நம்ம டெவலப் ஆயிருக்கோம். பட் இப்போ நீ போயிட்டு ஒரு 5 வருஷம் பார்க்காத ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான் சின்ன வயசுல, நீ போய் அவனை போய் மீட் பண்ணி நீ அவன்கிட்ட பேசினா உன்னோட தாட் ப்ராசஸும் அவனோட தாட் ப்ராசஸும் வேற வேற மாதிரி இருக்கும். உன்னால ரிலேட்டே பண்ண முடியாது. ஸோ உன்னால அந்த க்ளோஸ் என்னடா இது அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு அந்த எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வேவ் மாதிரி லென்த் வந்துடும். மேட்சே வந்து ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி இருந்தால் அந்த சேம் லெவல்லே கண்டிப்பா இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மோர் அண்ட் மோர் நம்ம இந்த கான்வர்சேஷன்ஸ் என்ன வந்து நம்ம வச்சாலுமே வந்து நீ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அதை வந்து நீ அடாப்ட் பண்ணி கத்துக்கிட்டு வெளில வரதுக்கு நீ ரெடியா இருக்கணும். அந்த பேரியர் பிரேக் பண்றது வந்து உன் கையில தான் இருக்கு. பேக் டு அந்த ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் அந்த அந்த கதையெல்லாம் நம்ம வந்து இன்னொரு ரொம்ப ஒரு தப்பான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த ப்ரீ ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம்னு பார்க்குறேன். லைக் நீ வெளில வெளில ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்றது உன் வேலையே இல்லை. லைக் ஒன்று கன்சர்ன்னா நீ வந்து என்னன்னு கேட்ப, என்ன எதுக்கு 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 மீட் பண்றீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்ப, அவ்வளவுதான். நீ அது இல்லாம நீ வந்து முடிவு பண்ணி அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டேன்னா நீ நீ நினைக்கலாம் நான் வந்து எப்படி சொல்றது, அந்த அந்த டைம்ல வந்து நான் வந்து அந்த 2 பேரும் தப்பு பண்றதை நான் நிறுத்திட்டேன், நான் வந்து பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைச்சுக்கலாம் அந்த டைம்ல. நீ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்ப நீ வந்து இது மாதிரி இப்ப அந்த பொண்ணு வீட்டுல பையன் வீட்லயே வச்சுப்போமே, பையன் வீட்லயே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்க வீட்லலாம் நீ உள்ளூர் இருந்துட்டே நீ இப்படிலாம் பண்ற, நீ அதுக்கப்புறம் காலேஜுக்கு வெளியூர் போயிட்டானா என்ன மாதிரி என்ன ஆகும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாண்டியில எடுத்துக்கோயேன், பாண்டியில வந்து அவன் கேட்குற எப்படி சொல்றது, ஏதாவது ஏரோநாட்டிக் கோர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் வந்து சென்னை இல்லை வேற ஏதாச்சும் ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டு இருக்க இடத்துக்கு தான் போய் படிக்கணும். இப்போ அவன் அந்த பிரின்சிபல் இப்படி பண்ணி விட்டான், லைக் 11th 12th இப்படி பண்ணி விட்டான்னு வச்சுக்க, அது வந்து அவனோட மொத்தமா அவன் லைஃப்ல வச்சிருந்த மொத்த டிசிஷனுமே சேஞ்ச் பண்ற மாதிரி வருது. இது பசங்களுக்கே இப்படி, இது மாதிரி பொண்ணுங்களுக்கும் ரொம்ப இது பண்ணுவானுங்க. சிலவனுங்கெல்லாம் அதான் இது மாதிரி பையனும் பொண்ணு பேசுறத பார்த்தா லைக் அடுத்த நாளோ இல்லை அடுத்த மாசமா வந்து சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிற தகப்பன்ஸ்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. அதனால நீ அந்த இடத்துல நீ மாஸ்க் காட்டினதா நீ நினைச்சிட்டு இருப்ப. பட் நீ வந்து அவன் வாழ்க்கையில நீ ஒரு அடுத்த 50 வருஷத்தை நீ வந்து அஃபெக்ட் பண்ணிட்ட, அழிச்சிட்ட. சொல்ல போனா அஃபெக்ட்ல அழிச்சிட்ட. கண்டிப்பா. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். லைக் 4 செவத்துக்குள்ள லைக் நீ அவங்க தப்பே பண்ணாலுமே லைக் நீ பேசி சால்வ் பண்ணி அடுத்தது நீ ஒரு டீச்சரா இல்லை ஒரு பிரின்சிபலா அவங்க கேரியர் டெவலப் பண்ற பார்க்க வேண்டிய ஆள். நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டேன்னா
அது அந்த பாயிண்ட்லேருந்தே அவங்க வந்து எப்படி சொல்றது, சம்டைம்ஸ் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பொண்ணால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால ஒரு விமன் ஹேட்ரட் வந்து அவன் டெவலப் பண்ணிட்டான்னா சம்மந்தமே இல்லாம லைக் நாளைக்கு காலேஜ்ல இல்லை ஒர்க் ஃபோர்ஸ்ல இல்லை வீட்லயே கூட வச்சுப்பேன், வீட்லயே ஏதாவது லைக் சொந்தக்காரங்க வந்து பேசினாலே அவன் எரிஞ்சு விழுறது, தேவையில்லாத இடத்துல போய் அவன் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ல அவனால பிரின்சிபல் கிட்டயோ இல்லை வீட்டில் லைக் பேரண்ட்ஸ் கிட்டயோ அவனால ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த ரியாக்ஷனை வந்து அவன் உள்ள வச்சுக்கிட்டு நாளைக்கு போய் அவன் வெளில ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணும்போது எல்லாரும் ஏதோ அவன் அவன் தான் பிரச்சனைன்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் பிரச்சனை ஸ்டார்ட் ஆன இடம் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த And, பிரின்சிபல் டாபிக்லேயே ஒன்றே ஒன்று என்னன்னா, நீ வந்துட்டு ஆஸ் அ பிரின்சிபல் நீ சொன்ன மாதிரி நான் இப்போ இவங்களை வந்து இதை எடுத்து கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நீ கெத்து காட்டிக்கிறதுக்காக பண்ணுறியே தவிர அவங்களுக்கு நிஜமாவே என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேட்டு அதை நீ திருத்தறதுக்காக பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சி உன்னோட ஈகோவை நீ பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லைனா நான் பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே Abuse of power. தெரியணும். எக்ஸாக்ட்லி அபியூஸ் ஆஃப் பவர் பண்ணுறதுக்காக பண்ணுறியே தவிர நிஜமாவே அந்த பையனும் பொண்ணும் சரி தெரியாதனமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போமே அவங்க 2 பேரும், அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது இப்படி பண்ணுங்க ஆர் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீ அவங்களை திருத்தறதுக்காக நீ பண்ணாம உன் பவரை நீ யூஸ் பண்ணி நான் பிரின்சிபல் என்னை பார்த்தா 4 பேர் பயம் வரணும், பசங்க பொண்ணுக்கு வந்து சும்மா பேசினா கூட ஐயோ அவர் ஏதோ சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி அந்த தாட் அவங்க மைண்டில் எப்பவுமே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பண்ணுறதுனால உனக்கு என்ன யூஸ், நீ பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் ஃப்யூச்சரில் இப்போ ரோஷன் சொன்ன மாதிரி உனக்கு லைஃப் லாங் வந்து அது ஒரு லைஃப் லாங் ஸ்கார் மாதிரி ஆயிடுச்சுல. இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணுனால ஒர்க் ஃபோர்ஸில் பொண்ணுங்களை பார்த்தா ஹேட்ரட் வரும், காலேஜில் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டான் அவங்ககிட்ட ஒரு ஹேட்ரட், வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அக்கா தங்கச்சி அவங்ககிட்டலாம் தேவையில்லாமல் எரிஞ்சு விழுறது. அதே தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒய்ஃப் கல்யாணம் ஆகி வந்து அவங்க மேலேயும் தேவையே இல்லாமல் யாரோ அன்னைக்கு நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு போனது ஃப்யூச்சரில் இப்போ அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகிற எல்லா ஃபீமேலையுமே அது பாதிக்குதுல. அதே தான் அதர் ஜெண்டரும், மென் மட்டும் தான் அப்படின்னு கிடையாது, விமனுக்கும் இந்த கேசஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கும் அப்படியே லைக் மென் சைடில் எல்லா மென்னும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்களுக்கு அந்த தாட் ஒன்று வந்திருக்காது. பட் ஆனால் அந்த சின்ன வயசுல நீ தேவையில்லாமல் போட்ட அந்த ஒரு ஸ்பார்க் தானே அது காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா லைக் நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல் இதுக்கெல்லாம் ஒரு பிக்கர் காரணமே ஸ்கூல் தான். ஸ்கூலில் இருக்கிற அந்த பிரின்சிபல் அவங்க எல்லாமே லைக் உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து நான் பிரின்சிபல் என்னை பார்த்தா 4 பேருக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்து நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க? நிஜமாவே உனக்கு வந்துட்டு உன் ஸ்கூலில் எல்லாம் கரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்னா அதை கரெக்டான வகையில் நீ பண்ண அப்படின்னா ஆப்வியஸ் திங்ஸ் ஒழுங்காக போகுது. அதை விட்டுட்டு என்னோட டாமினன்ஸை நான் காட்டணும் அப்படின்னு நீ டாமினேட் பண்ணுறதுனால உன்னோட 5 minutes ஆஃப் ஈகோ பூஸ்ட்னால அந்த பர்டிகுலர் பையனோட பொண்ணோட 40 to 50 years ஆஃப் லைஃப் நீ தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறல. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கூல். ஸ்கூல்லேயே வந்து டீச்சர்ஸ் பண்ணது நிறைய விஷயம் வந்து ஒரு பொண்ணுகிட்டயோ இல்லை ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்ட வந்து செக்ஷுவலாக மிஸ்கான்டாக்ட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கு. அது வந்து எங்கள் ஸ்கூல் இல்லை, நிறைய எல்லா ஸ்கூலுமே நடக்கிற விஷயம் தான் அது. எக்ஸாக்ட்லி கோஎடோ கேர்ள்ஸ் ஸ்கூல்லையோ பசங்க ஸ்கூலில் கூட இருந்திருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ வந்து அது ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ வந்து நீ ஏதாவது பண்ணினா உனக்கு வந்து தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் தட் அண்ட் மீடியாலலாம் வெளில வந்துடுது, உன்னை ஜெயிலில் போட்டு உன் லைஃபே காலி க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. பட் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இப்போ நான் பார்த்துருக்கேன், ரோஷன் பார்த்துருக்கான், நீ பார்த்துருப்ப. ஸோ ஒரு என்டையர் நாட் ஜஸ்ட் ஒன் ஜென்ரேஷன், ஒரு என்டையர் ஜெனரேஷன்ஸாக இது நடந்து பீப்புள் காட் அவே வித் இட். நிறைய 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 ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். டியூஷன்லயும் சரி, அந்த டீச்சர்ஸ்லாம் மேல் டீச்சர்ஸ்லாம் வந்து பொண்ணுகிட்ட வழியிறது, அவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல. இதெல்லாம் ஒரு சாதா விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபார் ஜெனரேஷன்ஸ் இது நடந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தி நம்ம தனியாக இன்னொரு எபிசோட், ஏன்னா இதை பத்தி பேசணும் நம்ம பேசிட்டே போகலாம். ஸோ இதை பத்தி நம்ம இன்னொரு எபிசோட் கூட போடலாம். அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அது உங்க 2 பேருக்கும் காட்டணும்னு நினைச்சேன் உங்களோட ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ நீ அந்த வீடியோ புல் அப் பண்ணிட்டு நீ உன்னோட தாட்ஸை சொல்லு. நான் அதை பத்தி நான் அப்புறம் எனக்கு பேச விரும்பல, நீங்க என்ன பேசுறீங்கன்றத வந்து நான் கேட்கணும். ஸ்ரீநிதி, மை क्वेश्चन டு யூ இஸ், இப்போ இருக்க பசங்களுக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது? லவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் தான் சிறந்த இடம். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல ஏன்னா நீ எங்க தான் லவ் பண்ண? சரி, சப்போஸ் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு பாத்துருங்க, அங்கயாச்சும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ இந்த லவ் அமையல, லவ் பண்றதுக்கு ஆபீஸ் தான் சிறந்த இடம். எதுக்கு அப்படி ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் மாதிரி இருக்கிறீங்க, இங்க தான் பண்ணணும் அப்படின்னு அங்க தான் பண்ணணும் அப்படின்னு? அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எதுக்கு சரியா படல. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங். 9 to 5 நீ பார்க்க போறனா, சி யூ ஹாவ் டு பி வெரி ப்ரொஃபஷனல் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். நீ வந்து
இங்கதான் அந்த அந்த சொல்றேன்ல, நம்ம ஊர்ல அந்த நார்மலைஸ் பண்ண விஷயம் ஸ்டார்ட் ஆகுது பாரு. ஸோ இவங்க இப்போ ஒரு ஷோ, இவ்வளோ ஒரு பெரிய ஷோ, இவ்வளோ பேர் பாக்குறாங்க, அண்ட் சீஃப் கெஸ்டா நீங்க வந்திருக்கீங்க. லவ் பண்றதுக்கு சிறந்த இடம் ஆஃபீஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நான் ஒரு ம். ஆஃபீஸ்க்கு போறேன்னா, இப்போ இதை நம்ம நம்ம ஊர் பசங்க மைண்ட் செட் படி, இப்போ நான் ஒரு இப்போ இது திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ உமன். ஸோ இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போறேன்னா, அங்க போய் நான் லவ் பண்ணும், பொண்ணு மடக்கணும் நான் சுத்திட்டு இருப்பேன். நீ அங்க போய் நீ நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணும், உன் கரியரை டெவலப் பண்ணணும்னு பாப்பியா, இல்ல லவ் பண்ணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், பொண்ணை பிடிக்கணும்னு சுத்திட்டு இருப்பியா? கரெக்ட், கரெக்ட். அண்ட் வந்து நம்ம ஊர்ல நீ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மொரட்ட சிங்கிள், சிங்கிள் தான் கெத்து அப்படின்லாம் ஒரு குரூப்பா இப்போ வாழ்றாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணம் ஆகுது, இல்லைன்னா வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குது, இல்லைன்னா ஒரு பார்ட்னர் வருது அப்படின்னா, இப்போ இந்த சிங்கிளா இருக்கிற பையன் இப்போ நாளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவை பார்த்துட்டு இப்போ ஃபியூச்சரா ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்ல ஒரு ஒர்க் என்வரன்மெண்ட்ல போறான்னு வச்சுக்கேன், இந்த தாட்டோட போவான்ல, அதுக்கு வந்துட்டு நீ கல்டிவேட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அங்க போனா ஆள் கிடைச்சிரும், அங்க போனா நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. டேய், அந்தந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஆர் worst கேஸ் அவனுக்கா ஒரு தாட்டோ இல்லை ஐடியாவோ வருதுன்னா ஃபைன். பட் அதை வந்து நீ மீடியா மூலமா வந்து அவனுக்கு கல்டிவேட் பண்ணக்கூடாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி போட்டு லைக் இந்த இடத்துல இது பண்ணணும், அந்த இடத்துல அது பண்ணணுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ்ல போயிட்டு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. ஆஃபீஸ்ல போயிட்டு லவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய அது ப்ரொஃபஷனல் என்வரன்மெண்ட், அது உன் கரியர் டெவலப் பண்ற இடம். அங்க போயிட்டு நீ லவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இவங்க காலேஜ்ல பண்ணக்கூடாது, ஸ்கூல்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஃபீஸ்ல போய் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு இந்த 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 ஐடியாவே எனக்கு புரியல. நீ ஆஃபீஸ் வந்து பசங்களுக்கு ஏன் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஆஃபீஸ் தான் சிறந்த இடம்னா, எனக்கு இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன், அங்க என் டீம்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கா, என்கிட்ட சிரிச்சு நல்லா பேசுறா. ஐ மீன் லைக் ஆஃபீஸ்ல கண்டிப்பா எல்லாருமே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து மூஞ்ச தூக்கி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்னா, ஆஃபீஸ்ல உன் டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி பேசுவாங்கன்னா சிரிச்சு தான் பேசுவாங்க. நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எனக்கு அவனை பிடிக்காது, இவன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படிலாம் நீ இருக்க முடியாது. எல்லாத்தையும் நீ பேசி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசுதுன்னா, நான் வந்து அவளை லவ் பண்ணணும், அவளை கல்யாணம் பண்ணணும் நான் யோசிக்க முடியும். அண்ட் நிறைய ம். கார்பரேட் ஃபார்ம்ஸோட ஃபர்ஸ்ட் ரூலே வந்து யூ ஷுட் நெவர் மெயின்டைன் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கோவர்க்கர்ஸ் தான். ஸோ ம். ஸ்பெசிஃபிக் கார்பரேட் ஃபார்ம்ஸ், இப்போ ஃபைனான்ஸ், லா, இந்த மாதிரிலாம் எடுத்தா அந்த மாதிரி ஒரு ஒரு கைட்லைன் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்கும் நிறைய கார்பரேட் ஃபார்ம்ஸ். நம்ம வெஸ்டர்ன் இல்ல கண்ட்ரீஸ்ல நம்ம மெயினா இவங்க நீ எப்படி சொல்றது, அந்த டீம்ஸை வந்து கார்பரேட்ல லைக் எப்படி சொல்றது அடாப்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து இதுதான். லைக் பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது, பர்சனல் இமெயில் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். நீ லைக் நம்ம அப்புறமேட்டா கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீ பர்சனல் நம்பர் வாங்குறதெல்லாம் அதுக்கு அந்த அந்த டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்ததுக்கப்புறம் உன்னால பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் நீ லைக் நம்பர் ஷேர் பண்ணி கேட்டால் ஆஃபீஸ் விஷயத்துக்காக நம்பர் ஷேர் பண்ண அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுலாம். பட் அதான் நீ சொல்லு. இல்ல இந்த ஊர்லயே வந்து இப்போ ம். நம்ம நம்ம லைக் ஃபாரின்ல அப்ராட்ல வேற வேற கண்ட்ரீஸ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நமக்கு தெரியும். இங்க வந்து நீ ஒரு ஆஃபீஸ் போறனா நீ எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கணும், நீ எப்படி திருப்பி வரணும் வீட்டுக்கு. ஆஃபீஸ்ல அந்த 8 to 5 9 to 5 நீ பாக்குற வேலை அவ்வளவுதான். மத்தபடி நீ வீட்டுக்கு வந்துட்டு உன் கோவர்க்கர்ஸ்க்குலாம் நைட்டு மெசேஜ் பண்றது, பொண்ணுங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றது, மீம்ஸ் அனுப்புறது. ஐ மீன் லைக் ஹேவிங் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபைன். நீ வந்து டீம் லஞ்சோ, நீங்க லைக் டீமா வந்து வெளியில ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இதெல்லாம் ஓகே. பட் லவ் பண்ணணும் இப்போ வந்து அதான் சொல்றேன்ல, இப்போ நான் ஒரு டீம்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, இல்ல நான் ஒரு மேனேஜரா இருக்கேன். இப்போ அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லைனாலே நான் வாண்டடா போய் 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 ட்ரை பண்ணா, அந்த பொண்ணு அங்க ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய வரா, அவள்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணா அது அது ஐ மீன் 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே. சி ஐ எம் நாட் டெல்லிங் இட்ஸ் a வெரி ராங் திங். நிறைய பேருக்கு வந்து நான் அது மாதிரி கல்யாணமும் ஆயிருக்கு, ஆஃபீஸ்ல வந்து லவ் பண்ணி ஒர்க் செட்டிங்ல லைக் நிறைய பேர் மியூச்சுவலாக கல்யாணம் இருந்துச்சுன்னா ஓகே. மியூச்சுவலா இருந்தா இட்ஸ் ஃபைன், லைக் இட்ஸ் அப் டு யூ. பட் அது ஒரு இடத்துல வந்து மியூச்சுவலா இல்ல, ஒன் சைடடா இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 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 பொண்ணு உள்ள போறோம்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் என் கரியர், என் ஆஃபீஸ் போறேன், என் வேலையை முடிக்கணும், நான் வீட்டுக்கு வரணும் இப்படின்ற இந்த மைண்ட் செட்டோட போற ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணணும், நம்ம வெளியில போலாம் சுத்தலாம் அப்படின்னு போய் டார்ச்சர் பண்ணா அது எப்படி முடியும்? இல்ல அண்ட் நீ அதை சொல்றது வந்து உனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்குனாலுமே இப்போ ஒர்க் என்வாயன்மெண்ட்ல அது உனக்கு ஆர்கானிக்கா நடக்குதுன்னா ஃபைன். பட் ஆனால் நீ அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு வரும்போதே நான் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கணும், நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் வர அப்படின்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட கோல்லேருந்து நீ கம்ப்ளீட்டாக டிவியேட் ஆகிற. அண்ட் இது வந்து உனக்கு அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எங்கெங்கேயோ வர போகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் நாம்
வகிக்கிறது தானே ப்ராப்ளமே. லைக் இங்க போய் லவ் பண்ணலாம், அங்க போய் லவ் பண்ணலான்னு. நீ சொல்ற மாரி இதெல்லாம் வந்து ஒரு மீடியா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே அவங்க சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து டேய் இவங்க சொல்றது ராங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. சில பேர் வந்து ஓ நிஜமாவே ஒர்க் ஆகும் போல. நம்ம ஒர்க் என்வைரன்மென்ட் போய் இத நம்ம ட்ரை பண்ணலாம் போல அப்படின்னு நாளைக்கு போயிட்டு அவன் கோ ஒர்க்கர் கிட்ட போய் இந்த மாரி தேவையில்லாம ராங்கா பேசுறதோ, இல்லன்னா வந்து ஒரு அவங்கள அன்கம்ஃபர்டபுள் பண்ற மாரி ஒரு கான்வர்சேஷனோ, ஒரு இன்டராக்ஷன் இருக்கிறதோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ் டைம்லலாம் வந்துட்டு படத்தெல்லாம் இந்த மாரி ஒர்க் பண்ற இடத்துல லவ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் திங்கா இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு தெரியுது அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அ ரைட் திங். இது டூ வே திங் தான், ஓகே. பட் ஒர்க் பிளேஸ்ல போய் நீ வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு வெளியில சுத்துறது இது வந்து, ஏன்னா ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்னா இப்போ நம்ம யூஎஸ்லேயே, நான் இந்தியாவில் நான் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நம்ம யூஎஸ்ல ஒர்க் பண்ணோம்னா ஆஃபீஸ் போனால் வேலையை முடிச்சு நம்ம வீட்டுக்கு வரோம். மற்றபடி like treating your co-workers like family is not even a thing. See, they are just your co-workers. அவ்வளவுதான். ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நீ ஃபேமிலி மாதிரி, your family is family, your friends are friends. ஸோ அதை வந்து நீ அப்படியே ரொம்ப அப்படியே இது பண்றதெல்லாம் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்பயுமே நிறைய படம் வருது இந்த மாதிரி ஐடி கம்பெனினாலே பொண்ணுங்க லவ் பண்றது, இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பிரேமலூர்னு ஒரு படம் வந்துச்சு, நான் பார்த்தேன். அதுல கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல லவ் பண்ற, ஐ மீன் ஒருத்தன் ஹிட் பண்ணிருப்பான் அவன் டீம்மேட்டை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் திங்க, காமெடியா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நிறைய நிறைய படம் இருக்கு. ரீசெண்டா நம்ம தமிழ்லயே நிறைய படம் வந்திருக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றது. ஸோ நாட் ஜஸ்ட் நீயானா, நாட் ஜஸ்ட் மீடியா அவுட்லெட்ஸ், பட் இதுதான் வந்து ஒரு செட்டப்பாவே இருக்கு நம்ம ஊர்ல. வந்து ஆஃபீஸ்ல லவ் பண்றது ஓகே. அண்ட் ஆஃபீஸ்ல வந்து நீ இப்போ ஒரு பையன் ஐடிக்கு போறான்னாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும், பொண்ணுங்க இருப்பாங்க, நம்ம பேசலாம், நம்ம வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம், பொண்ணை பிடிக்கலாம் இப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து பாதி பேர் போவாங்க. நாட் பிளேமிங் எவ்ரி ஒன், பட் இப்போ ஸ்கூல்லேருந்தே நம்ம சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்தே அந்த பேரியரோட வளர்ந்த ஒரு பையன் இப்போ பொண்ணுங்க பசங்கெல்லாம் பேசக்கூடாது. காலேஜ்லேயும் இப்போ ஜேபிஆர் சத்யபாமா மாதிரி ஒரு காலேஜ் அட்டன் பண்ணவன், அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குது ஆஃபீஸில். இந்த மாதிரி வந்து சரியா ஓகே நம்ம பொண்ணுங்களாம் இருக்காங்க இங்கே பேசலாம், கேஷுவலாக நம்ம இது பண்ணலாம். அப்போதான் உன்னோட அந்த பழைய நீ அடிப்பட்டதெல்லாம் உனக்கு அப்போதான் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ அப்போதான் உனக்கு வந்து அந்த பொண்ணோட வந்து ஒரு 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 எனி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவாக இருந்தாலுமே ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பே எப்படி உனக்கு மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. நீ இப்போ அந்த ஒரு பொண்ணு வந்து சிரிச்சு பேசினா நீ ஒரு டெலியூஷனலாக இருப்ப, அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்ப. அண்ட் உனக்கு அது அப்புறமா அதை அடுத்து உனக்கு கல்யாணமோ அப்பயும் கண்டினியூ ஆகும். ஸோ இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்க ஸ்டார்ட் பண்ணுற அந்த அந்த பாயிண்ட் தான் வந்து இப்போ ஒர்க் பிளேஸ்க்கு போகுது. ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் ஆஃப் ஹேவிங் தட் பேரியர் இன் அவர் சொசைட்டி. நீ அந்த நம்ம சொன்ன மாதிரி லைக் தமிழ் சினிமாலேயே வந்து பார்த்தோன்னா லைக் அந்த பொண்ணு நோன்றது வந்து அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதை துரத்தி லவ் பண்ணி கடைசியில் அக்செப்ட் பண்ண வைக்கிறது, அதை வந்து இவனுங்க சினிமாவோட பார்த்து சரி ஓகே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவனால இருக்க முடியல. ஏன்னா அவன் ரியாலிட்டியில் அவன் பேசி பழகினது இல்லை. அவன் பேசி பழகியிருந்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நோனா நோ தான், இது ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவன் படத்தை பார்த்துட்டு சரி நோனா நோ இல்லை போல, இது நம்ம திருப்பி சொன்னா கடைசியில் ஓகே சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆகிடும் அது. லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் பொண்ணுங்க வந்து எப்படி சொல்றது, ஒர்க் பண்ண வரதே வந்து ஒரு நம்ம ஊர்ல தெரியும் லைக் அது ஏதோ பொண்ணு சம்பாதிச்சு நம்ம இது பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. அதனால அவங்க அந்த பொண்ணே லைக் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு வருதுன்றது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல அது வேலைக்கு வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி லவ் பண்றதுக்கு சிறந்த இடம் ஒர்க் பிளேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னா லைக் இந்த மீடியா நரேட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணும். சாரி, ஒரு என்டையர் ஜென்ரேஷனே வந்து நம்ம ஊர்ல வந்து ஸ்டாக் பண்றதுதான் வந்து லவ் பண்றது அப்படின்ற மாதிரி பில்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ படத்துல இருந்தே, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து படத்தை யாரும் படமா பார்க்க மாட்டாங்க, எல்லாம் படத்தை தான் வந்து ரியல் லைஃப் அடாப்டேஷனா எடுத்துப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டா அதை பார்த்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த படத்துல வர மாதிரி பண்றது, படத்துல வர மாதிரி லவ் பண்றது, அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறது, அந்த அந்த மூவி ரெஃபரன்சஸ் எல்லாம் வச்சுதான் வந்து இவனுங்க ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணுகிட்டயோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ மூவிஸ்ல வந்து அந்த ஸ்டாக் ஹீரோ வந்து ஹீரோயின் பின்னாடி போய் சுத்தி லவ் பண்ண வைக்கிறது வந்து ஒரு லைக் அது பேசிக்கலி இட்ஸ் ஸ்டாக்கிங். ஸோ
இப்போ வந்து நம்ம வந்து பேசலாம், என்னடா இவன் புளுத்தி மாரி வந்து ஸ்டாக்கிங் அது இதெல்லாம் பேசினா இந்த இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் அது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம். கண்டிப்பா வந்து நீ இன்னொருத்தவங்களோட பிரைவசியை இன்வைட் பண்ணி அவங்க பின்னாடியே சுத்தி வண்டி, ஸ்கூல்லாம் சைக்கிள் பின்னாடி சுத்துறது, அப்புறம் காலேஜ்லாம் வந்துட்டு வண்டி பின்னாடியே போறது, வீடு கண்டு ஃபோன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பண்ணி இதை நார்மலைஸ் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ இது வந்து நீ வேற ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து நீ இப்போ ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா அது ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல வந்து இப்போ நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானா, நீ 911 ஃபோன் பண்ணினா அவங்க அவ்வளவுதான், லைக் உனக்கு கேஸ் புக் பண்ணி உள்ள போட்டுருவானுங்க. ஸ்டாக்கிங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ. பிளஸ் நீ ரிப்பீட்டட் அஃபண்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஜெயில் டைம் தான். பட் நம்ம ஊர்ல வந்து இது நீ என்ன பண்ணுவாங்க, இப்ப நீ மிஞ்சி மிஞ்சி போனா நீ போலீஸ் சொன்னாலுமே வந்து ஒரு 2 அறை விட்டு அவனை வெளில விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இது யாருமே ஒரு சீரியஸா எடுக்க போறது இல்ல. பசங்கன்னா அப்படிதானமா அப்படின்ற மாதிரி விட்டுருவானுங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு பேர் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. பயந்துகிட்டு வந்து 7 out of 10 people கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. இது லெட் இட் கோ இப்படிதான் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அதுதான் சொல்றேன், நம்ம அது வந்து வந்து ஊர்ல சொல்லு. இல்ல அது வந்து நம்ம சொசைட்டில வந்து நம்ம இது தேவையில்லாம ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனா நம்மளை பத்தி 4 பேர் தேவையில்லாம 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டுக்காகவே இதை ஒரு இஷ்யூவா ரைஸே பண்ணாம இவங்க வந்துட்டு பார்த்தோன்னா அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஒரு பையன் இப்போ வந்து தேவையில்லாம கன்சிஸ்டண்டா ஒரு பொண்ணை வந்து ஸ்டாக் பண்ணி அவளை கொஞ்சம் பிரச்சனை பண்றான், அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவளுக்கு தேவையில்லாம டென்ஷன் கொடுக்குறான், இல்லை ப்ராப்ளம் கிரியேட் பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வேர்ஸ்ட் கேஸ் பார்த்தா அந்த பையன்கிட்ட ஒரு வாட்டி பேசுறது இல்லை 2 வாட்டி பேசுறது இதை பத்தி தெரிஞ்சா. ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து பாவம் இதுக்கு பயந்துக்கிட்டு பேரண்ட்ஸ் சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல. ஏன்னா சொன்னா தேவையில்லாம இப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி அந்த பையனை போய் கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க ரோட்லயோ இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ. அந்த மாதிரி அவங்க கன்ஃபரண்ட் பண்ணிட்டாலே அதை பார்க்குற 4 பேர் பார்த்தோன்னா ஐயா அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டா அப்புறடா அப்படின்ற மாதிரி தேவையில்லாம இவங்களே ஒரு கதையா உருவாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உருவாக்குனா லாஸ்ட்ல தேவையில்லாம போய் அந்த பொண்ணு மேலதான் அது வந்து முடியும் அப்படின்றதுனாலயே நிறைய பேர் இது ஒரு டாபிக்கா பேசவே மாட்டாங்க. ஸோ அந்த சொசைட்டில லைக் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரியே வச்சுட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துட்டு போறது இல்லை அமைதியா இருக்கிறது அப்படின்ற மாதிரியே பண்றாங்க விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல. மென் பெர்ஸ்பெக்டிவ்ல அதையே வந்து இவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு இவங்க எப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக திருப்பி திருப்பி அதையே பண்றது. இதுல வந்து ஒரு பிக்கஸ்ட் காரணம் வந்து நீ சொன்ன மாதிரி படம். நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி எவ்வளோ ஈக்குவலா பேசுறோமோ லைக் செலிபிரிட்டிஸ் ஆர் ஸ்டார்ஸ் வந்து நம்ம ஐடலைஸ் பண்ணி ஒர்ஷிப் பண்றாங்களோ அதே தான் நம்ம ஊர்ல வந்து மூவிஸ்க்குமே இருக்கு. லைக் ஸ்டார்ஸ் ஆர் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து ஐடல் மாதிரி ஒர்ஷிப் பண்றாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்டர்டைன்மெண்ட்காக அந்த ஒரு டாபிக் ஆர் கண்டென்ட்டை வந்து படத்துல காட்டுறாங்க. அது ரியல் லைஃப்ல நடக்கிற அதே விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ரியல் லைஃப்ல நடந்த அதே விஷயமா இருந்தா பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி இல்லை இன்ஸ்பயர்ட் பை அ ட்ரூ ஸ்டோரின்னு போட போறாங்க. அப்படி இல்லைங்கும் போதே தெரியணும் இது ஜஸ்ட் ஒரு கற்பனைக்காக ஒரு டைரக்டர் ஆர் ஒரு மூவி மேக்கரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது நடந்தா எப்படி போயிருக்கும் அப்படின்றது தான் காட்டுறாங்களே தவிர இது எல்லாம் ரியல் லைஃப்க்கு ஒத்து வராது அப்படின்றது தெரியணும். அது தெரியாம நம்ம ஊர்ல தான் இந்த ஐடல் வர்ஷிப்பு, செலிபிரிட்டி வர்ஷிப்பு, ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஆன் ஸ்கிரீன் இதுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றதெல்லாம் பண்றதுனால தான் ஹீரோ வந்து தெரியாதனமா ஒரு படத்துல போய் ஒரு பொண்ணை அப்படியே வலுக்கட்டாயமா ஸ்டார்ட் பண்ணி அவள் நோ சொன்னால் அவளை போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி பண்றத அந்த பர்டிகுலர் ஹீரோ ஆர் பர்டிகுலர் சூப்பர் ஸ்டாரோட வந்து ஆர்டன் ஃபாலோவர் இல்லைன்னா அப்படியே அப்படியே இவர் தான் என் கடவுள் தலைவர் அப்படின்ற மாதிரி உயிரை கொடுத்து ஃபாலோ பண்ற அந்த ஒரு ஃபேன் அதை எடுத்துட்டு அவன் ரியல் லைஃப்ல பண்ணுவான் தேவையில்லாம. ஸோ ஆப்வியஸ்லி மீடியா இந்த மாதிரி ஷோஸ் மட்டும் இல்லாம படம் மீடியாலாம் ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்குதுனால இல்ல இப்போ நம்ம இப்போ ஒரு NBA பிளேயரையோ நீ வந்து ஐடலைஸ் பண்றனா, உனக்கு ஸ்டெஃப் கரி ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஐடலைஸ் பண்றனா, இப்போ ஸ்டெஃப் கரி குடிச்சிட்டு போய் அவனை வண்டி விட்டு ஏத்தி கொண்டு போயிட்டா அதை நீ சப்போர்ட் பண்ண மாட்டான் ஆப்வியஸா. இப்போ அவன் பர்சனல் லைஃப்ல இப்போ அவன் ஒய்ஃபை போட்டு அடி நடிச்சிட்டான், டொமஸ்டிக் அபியூஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நீ ஐடலைஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. யூ ஆர் ஐடலைசிங் ஹிம் ஃபார் ஹிஸ் கேம். ஸோ அவன் கேம் ஆன் கோட், அவன் கேம் ப்ளஸ் பர்சனல் லைஃப்ல ஹி மைட் பி அ குட் பர்சன். ஸோ ஹம்பிளா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஸோ உனக்கு அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். பட் அவன் பர்சனல் லைஃப்ல என்னென்ன பண்றான்றதுக்காக நம்ம ஐடலைஸ் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ படத்தை வந்து அதான் இப்போ எனக்கு வந்து ஸோ ஆக்டரை பிடிக்கும், அவனோட ஆன் ஸ்கிரீன் பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும், அவ்வளவுதான். அதை பார்த்து நான் ரசிச்சுட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன், அதோட விட்டுருணும். பட் அதுல என்னென்ன பண்றானோ அதை ரியல் லைஃப்ல பண்ணிக்கிட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கடவுள் மாதிரி காலில் விழுந்து கும்பிடுறது. இப்போ விஜயோட ஒரு வீடியோ கூட இருக்கும், விஜய் ஏதோ ஒரு க்ரௌட்ல போகும்போது 2 பேரும் பிடிச்சி கிஸ் அடிக்கிறானுங்க விஜய. ஸோ அந்த வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றது, எங்க அண்ணன் தான் எல்லாம், அப்பா அம்மாவை மீறி என் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவானுங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்களாம். ஸோ அதுதான் இந்த மாதிரி இந்த லோ ஐக்யூ பீப்புளால தான் வந்து
நம்ம ஊர்ல அதை வந்து இந்த மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் சினிமா பீப்புளே வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாலுமே வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு கண்டிப்பா. நீ தப்பு பண்ணாலும் சரி, இப்போ சல்லு பாய் இஷ்யூஸும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கான்ட்ரவர்சிலாம் வந்து அவன் என்ன பண்ணி தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து அதை அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் அ கிரிமினல். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைம் பண்ணிட்டா கண்டிப்பா இஸ் அ கிரிமினல், ஈ ஷுட் பி ட்ரீட்டட் லைக் ஒன். பட் அது சல்லு பாய்ன்றதுக்காக அவனுக்கு வந்து அந்த அந்த ஃப்ரீ பெயில் கொடுத்து ஃபேன்ஸ்லாம் வந்து அவன் இன்னுமே வந்து அவன் அந்த ஹையர் டியர்ல தான் வச்சு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஊர்ல வந்து யாருமே வந்து ஆக்டர்ஸா அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேசிக்லி பிளைண்ட் வர்ஷிப்பிங் தான். நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீ கொலை ரேப் எது பண்ணியிருந்தாலுமே வந்து உன்னை வந்து கடைசி வரைக்கும் உன்னை டிஃபெண்ட் பண்ணி நீ பண்ணது கரெக்ட் தான் ஜஸ்டிஃபை பண்றது ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். நீ அதுதான் வந்து இவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா லைக் என்ன கேட்டேன்னா தான் சொல்ற மாதிரி இந்த ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான். அவனுங்களோட ரியாலிட்டி வந்து ரொம்ப கேவலமான ரியாலிட்டியா இருக்கும். ரியாலிட்டி கேவலமா இருக்கும்போது அதை கோப்பப் பண்றதுக்காக அவனுக்கு கோப்பப் மெக்கானிசமா லைக் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ இது நல்லா இருக்குது, இதே மாதிரி நம்ம ரியாலிட்டி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்க அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பாக்குறத வந்து இங்க லைக் ரியல் டைம்ல பண்ண ஆரம்பிக்கிறது. அது அவன் சொல்றதை கேட்டு பண்றது, அவன் சொல்றத எப்படி சொல்றது, அவன் ட்ரெஸ் பண்ற மாதிரியே பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பட்டிருக்கான். ஸோ அதான் என்னோட அதான் நம்ம டிசைட் பண்ண மாரி என்னோட அதுதான் லைக் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஸ்கூல் தான். ப்ளஸ் நம்ம இந்த கடைசியாக பேசுனதுனா கொஞ்சம் நம்ம டிவைட் ஆகிருந்தாலுமே இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பேரிகேட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்கூல் தான். ஸோ இது இப்போ கண்டிப்பாக மாறிட்டு வருது. இப்போ சொசைட்டி எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்கு. எல்லாருக்குமே வந்து அந்த செக்ஸ் எஜுகேஷன்ற ஒரு திங்கே வந்து இப்போதான் நம்ம ஊருக்கு வருது புதுசா. இந்த குட் டச் பேட் டச்லாம் வந்து இப்போதான் நம்ம இன்ஸ்டால பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் பரவாயில்ல ஸ்கூல்லேயே இப்போ இதெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்ற மாதிரி வந்து இது இட்ஸ் டூ லேட் பட் ஸ்டில் லைக் இப்போதான் இந்த சேஞ்சஸ் நம்ம ஊர்ல நடக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கண்டிப்பா இன்னுமே இருக்கும். இன்னுமே சில ஸ்கூல்ஸ்ல வந்து கண்டிப்பா இந்த டேபு இருந்துட்டு தான் இருக்கு. நான் டோட்டலா போயிடுச்சு மாறிடுச்சு நான் சொல்ல. கண்டிப்பா தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல் எடுத்தா கண்டிப்பா நான் சென்னையை மட்டும் நம்ம விட்டுட்டு பாக்குறத விட்டுட்டு மற்ற சிட்டிஸ்ல நம்ம பார்த்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கூல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கும். பட் அதான் இதுக்கு எல்லாத்துக்குமே மாறணும்னா ஐ திங்க் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீ தப்பு பண்ணியிருந்தாலுமே ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீ வந்து உன் தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு நீ ஓவர் த இயர்ஸ் நீ வளர வளர நீ அது உன்னோட பர்சனாலிட்டியை வந்து நீ ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி டெவலப் பண்ணி அந்த பேரியரை பிரேக் பண்ணிட்டு வர அப்படின்றது தான் சொல்யூஷன். ஸோ இப்ப அந்த நம்ம சொன்ன மாதிரி அதான் அந்த பசங்க பொண்ணுங்க லைக் அவங்க எப்படி சொல்றது, அந்த நடுவில் அந்த பேரியரை வந்து நீ எப்படி பிரேக் பண்ணலான்ட்டு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கு அவனுக்கு? பேரியர் பிரேக் பண்றது அப்படின்னா வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் தான் கண்டிப்பா. இது வந்துட்டு ஸ்கூல்ல இருக்கும்போது பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வந்து இந்த தாட் ஆர் இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் புரிதல் எல்லாருக்குமே இருக்காது. ஸோ அங்கதான் வந்துட்டு நீ ஆஸ் ஸ்கூல் ஆஸ் பிரின்சிபல் அந்த ஒரு ஆர்கனைசேஷனா வந்து இது இப்படிதான் இருக்கணும் ஆர் இது இப்படிதான் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க தான் வழி நடத்தணும். இப்போ நீ சொன்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷனே நம்ம ஸ்கூல்ல பயங்கர டேபுவா பார்ப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பயாலஜி பீரியட்லாம் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்தாலே அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்களே படிச்சுட்டு போங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லைன்னு நம்ம இப்போ தோணும். பட் ஆனால் அது அந்த வயசுல வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்காம இல்லை அதை வியர்டா ஆக்காம நீ அப்பயே அந்த மாதிரிலாம் கல்டிவேட் பண்ணி கிரியேட் பண்ணாதான் அதெல்லாம் தான் லைக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஓவர் நைட் இதெல்லாம் ஆப்வியஸ்லி மாறவே மாறாது. இப்போ நம்ம வந்து நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசுறோம், நம்ம பாஸ்ட்ல நம்ம நடந்ததெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவில் பேசுறோம் அப்படிங்கிறதுனால வந்து இதை பார்க்குற எல்லாருமே நாளையிலேருந்து ஓகேடா இப்படிடா அப்படின்ற மாதிரி யாரும் மாற போகிறது இல்லை. பட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஸ் அ பிரின்சிபல், ஏன்னா இப்போ என் ஸ்கூல்லே நான் வந்து பிரின்சிபல் எக்ஸாம்பிள் சொன்னேனே தவிர இப்போ என் ஸ்கூல்லேயே ஆக்சுவலாக வந்து நிறையா ரிஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ மீன் நான் படித்த ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போன்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் இப்போ இல்லவே இல்லை. லைக் பிரின்சிபல்லாம் வந்து முன்னாடி பேசுகிற மாதிரி பசங்களோட வந்து 10-20 பேருக்கு முன்னாடி வந்து வச்சு அவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறது, நான் தான் கெத்துன்னு காட்டுறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஸோ ஆர்கனைசேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ஸ்கூல் பர்ஸ்பெக்டிவ்ல தான் கண்டிப்பாக வந்து இது ஒரு ரூட் மாதிரி. ஸோ அந்த ரூட்ல தான் இந்த ஒரு ஸ்மால் டெவலப்மெண்ட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைடு எப்படி நம்ம இந்த ஸ்கூல் ஆர் ஆர்கனைசேஷனை வந்து ரீசனாக சொல்கிறோமோ, இன்னொரு சைடு வந்து அந்த பேரண்ட்ஸையும் நம்ம வந்து ஒரு
ரீசனாக கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கூலில் இருக்கிற இந்த குழந்தைங்க பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மைண்ட் இருக்காது, மெச்சூரிட்டியும் இருக்காது சின்ன பசங்கன்றதுனால. ஸோ அந்த இடத்துல நீ பிரின்சிபலாவோ இல்லைனா உன் பேரண்டாவோ நீ தான் வந்து அந்த ப்ராடர் திங்கிங் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். பேரண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீயும் வந்து 4 பேர் சொல்லி கேட்டிருப்ப, இல்லை உனக்கே சின்ன வயசுக்கு அப்புறமா உன்னோட ஆஃபீஸ்லேயோ இல்லை உன் காலேஜ்லையோ நடந்து நீ அதுலேருந்து வளர்ந்துருப்ப. ஸோ அதெல்லாம் வந்து நீ உன்னோட குழந்தைக்கு சொல்லி வளர்க்குறது. பிரின்சிபல் ஆர் ஸ்கூல் பர்ஸ்பெக்டிவ்லையுமே இதெல்லாம் வந்து டேபு கிடையாது, இது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. 2 பேர் பேசினா அதை வந்து லேபிள் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேச்சுரலாக. ஏன்னா இப்போ வந்து ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்ககிட்ட போய் ஜென்யூனாக பேசணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, அது ஜென்ரல் ஹார்மோன் தான். அதை போயிட்டு நீ வந்து வேணும்னே வியர்ட் ஆக்கி விட்டனா தான் தேவையில்லாமல் அங்கே வந்து நீ அவங்களுக்கு வந்து ராங் டைரக்ஷனில் மிஸ்டைரக்டே பண்ணுறேன். ஸோ ஸ்கூல், ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸை தான் வந்து நான் டெஃபினட்டாக வந்து ஸ்டார்டிங் ஸ்டோனாக சொல்லுவேன். ஏன்னா நீ அந்த ஸ்டேஜில் நீ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான டைரக்ஷனில் நீ கைட் பண்ணால் அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்து ப்ராப்பரான தாட் ப்ராசஸோட ஸ்கூல் கரியரை வந்து முடிப்பாங்க. அந்த தாட் ப்ராசஸோட ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியோட ஸ்கூல் கரியர் முடிக்கும்போது அடுத்த ஸ்டெப் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்னு போகும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி கரெக்டாக இப்போ ஒரு பையன்கிட்ட பேசணும்னா இப்படி பேசணும், ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னா இப்படி பேசணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க பேசுகிறாங்க பேச மாட்டாங்க அதெல்லாம் வேற. பட் தேவையில்லாமல் இந்த மாதிரி அன்வான்ட் லைக் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இல்லைனா ஸ்டாக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம்ல. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு காரணமே அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து இதெல்லாம் சொல்லி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணாததுக்கான காரணம் தானே இங்கே போய் இப்படி நடக்கிறதே. அதெல்லாம் அவங்களுக்கு அப்படி சொல்லாதனால தான் இவங்களும் அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் மீடியாவில் போய் வீடியோஸ் ஷோஸ் பார்க்கறது, படத்தில் ஸ்டார்ட் பண்ணா படத்தில் போட்டு செக்ஷுவல் ஹராஸ் பண்ணா அப்படிங்கிறதுனால அதை போயிட்டு இவங்க ரியல் லைஃப்பில் காப்பி பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் அப்ரிங்கிங் தான் கண்டிப்பாக. இப்போ ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி இருக்க பசங்களை நீ என்ன சொல்லுவ? இன்னைக்கு பாய்ஸ் வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் வச்சுக்கோ, இல்லை கோயட்லேயே வந்து எப்படி சொல்றது, பாண்டியில் சில ஸ்கூல்லாம் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. பசங்களுக்கு தனியாக ஸ்டேர் கேஸ், பொண்ணுங்களுக்கு தனியாக ஸ்டேர் கேஸ். நீ வந்து தப்பித்தவரி கூட உன்னால பொண்ணுங்க அந்த ஸ்கூல்ல இருக்கும், பசங்களும் அந்த ஸ்கூல்ல இருப்பாங்க. தப்பித்தவரி கூட உன்னால பொண்ணை பார்க்க முடியாது. வேனும் சரி பஸ் எல்லாமே தனித்தனியா வச்சு லஞ்ச் பிரேக்கு கிரவுண்டு எல்லாமே தனித்தனியா வச்சு அப்படி பண்ற ஸ்கூல்லாம் இருக்கு. அப்படி இருக்க ஸ்கூல்ல எல்லாம் நீ என்ன என்ன சொல்லுவ அந்த பசங்க கிட்ட? அந்த ஸ்கூல்ல யாரு போய் சேர்க்கிறா? பேரண்ட்ஸ் தானே போய் சேர்க்கறாங்க. இல்ல நீங்க உங்க பசங்களை அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்கறீங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு அதுதான் சொல்றல, ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குறது வந்து உன் கையில தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இது வந்து ஓகே, ஐ மீன் இட்ஸ் ஓகே டு புட் மை சைல்ட் இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்னு யூ ஆர் சூசிங் தட் அண்ட் நீயே தான் போய் போடுற. ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ ஸ்கூல் என்ன சொல்லி கொடுக்குது சொல்லி கொடுக்காதது செகண்டரி தான். யூ ஆர் சூசிங் த பிளேஸ் ஃபார் யுவர் சைல்ட் டு ஹாவ் தட் க்ரூஷியல் ஃபர்ஸ்ட் 18 years ஆஃப் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு க்ரூஷியல் பீரியட்னா ஒரு 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 குழந்தை வந்து வளர்ற டைம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஸ்கூல்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போகுது வீட்டில் இருக்கிறதோட. ஸோ வீட்டுக்கு வந்து உனக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்குறது தான். பட் உனக்கு அந்த 8 hours 9 hours 10 hours ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், டியூஷன் இப்படி தான் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால பேரண்ட்ஸ் கிட்ட தான் அந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி போகும். ஸோ காலேஜும் சரி எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல நம்ம பசங்களை போடுறதால இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இம்பாக்ட் வருது, அதனால அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லயோ படிச்ச பசங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையா, அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சு பாய்ஸ் காலேஜ்ல படிச்சு வெளியில வந்து சொசைட்டில வந்து நல்லா மிங்கிள் ஆகி சோஷியலைஸ் ஆகிற பசங்களும் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேஸும் இருக்கு. நீ நம்ம சொல்ற மாதிரி அந்த அஃபெக்டட் இம்பாக்ட் ஆன கேசஸும் இருக்கு. ஸோ 50-50 தான். அண்ட் அதான் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் சேர்க்கறது வந்து பேரண்ட்ஸோட தப்பு. அண்ட் அந்த ஸ்கூலை விட்டு வெளில வந்து நீ சொசைட்டில எப்படி மிங்கிள் ஆகுறன்றது உன் கையில தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ பர்சனா நீ எப்படி டெவலப் ஆகுறன்றது உன் கையில தான் இருக்கு. ஜஸ்ட் டேக்கிங் த குட் திங்ஸ் அண்ட் அவாய்டிங் த பேட் திங்ஸ் வந்து உன் கையில தான். அது நம்ம யாரையுமே வந்து நம்ம போய் அதில் திருத்த முடியாது. ஏன்னா உனக்கு சரி எது தப்பு எதுன்னு உனக்கே ஃபர்ஸ்ட் தெரியணும், அப்புறமா தான் வந்து நீ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும். ஸோ அப்படிதான் நான் அதை பார்க்கறேன். கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து சோஷியல் மீடியாவோட ஆக்சஸ் வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வளர்ந்த போதெல்லாம் நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா, இன்டர்நெட் அப்படின்னு பெருசா கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா கையிலையும் ஃபோன், டேப்னு எல்லாம் இருக்கு. அதில் எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்டும் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு
6th மேலே இல்லைனா வந்து நீ வந்து மிடில் ஸ்கூல் இல்லை ஹை ஸ்கூலில் இருக்கிற பசங்கிட்டலாம் ஆல் சோஷியல் மீடியா ஆக்சஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஸ்மால் ஃபோனில். ஸோ அதில் வந்து அவங்க ஆல்ரெடி லைக் பசங்க பொண்ணுங்க இன்ட்ராக்ட் பண்ணுற வீடியோஸ் இல்லைனா அவங்க இருக்கிற மாதிரி கண்டென்ட்னு கண்டிப்பாக பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு பேசிக் நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும். இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படிங்கிற வரை. ஸோ அதை வந்து அவங்க நார்மலாக வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ பேசுகிறாங்கன்ன போது அவங்களுக்கே பேக் ஆஃப் த மைண்ட் கொஞ்சம் ஐடியா இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாலேருந்து கண்டென்ட் அவங்க கன்சியூம் பண்ணுறதுனால. ஸோ அவங்களே ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டைரக்ஷனில் போவாங்க. ஆனால் அந்த டைமில் ஆஸ் அ பேரண்டாவோ இல்லை பிரின்சிபலாவோ நீயே அதை தேவையில்லாமல் வேர்ட் அவுட் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா இப்போல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னாலும் பசங்கள்லாம் கண்டிப்பாக சோஷியல் மீடியா மூலமாக நிறையா கண்டென்ட் அண்ட் ஸ்டஃப் பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும். ஓ பொண்ணுங்கிட்ட பேசுறதுனா இவ்வளோதானா, ஓ பசங்கிட்ட பேசுறதுனா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது என் பையன் அது என் பொண்ணு வந்து கரெக்டாக இருப்பா. ஏன்னா அவள் இதெல்லாம் பார்க்குறா, அவளுக்கு இது தெரியும், அவன் இதெல்லாம் பார்க்குறான், அவனுக்கு இதெல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட், ஃப்ரம் ஸ்கூல் ஆர்கனைசேஷன் சைட் லைட்டாக இருக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு நீ தேவையில்லாமல் போய் ஒழுங்காக பிஹேவ் பண்ணக்கூடிய அந்த பையனையோ பொண்ணையோ தேவையே இல்லாமல் ஸ்கூல் ரூல்ஸு, உன்னோட பேரண்ட் ரூல்ஸ், உன்னோட ஃபேமிலி ரூல்ஸ்னு தேவையில்லாமல் எதையாவது இன்வால்வ் பண்ணி நீயே அந்த சினாரியை வந்து வியர்ட் அவுட் ஆகக்கூடாது. ஸோ அதுவும் இருக்குது. நம்ம எப்படி இந்த சைடு வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க எப்படி க்ரோ ஆகிறாங்க அப்படிங்கிறது சொன்னாலும் அதர் வே அரவுண்ட் நீயே கூட தேவையில்லாமல் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பையனும் பொண்ணும் நல்லா பேசுகிறாங்க, அவங்க 2 பேருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் என்ன லெவலில் இருக்காங்க, என்ன பேரியரில் இருக்காங்கன்னு அவங்களே அந்த ஒரு ப்ராப்பர் பேரியர் மெயின்டைன் பண்ணுறாங்கன்ன போது ஆஸ் அ பேரண்ட் நீயே தேவையில்லாம உள்ள வந்து அந்த பையன்கிட்ட ஏன்டி இப்படி பேசுற, அந்த பையன் பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி நீயே போயிட்டு அவங்கள வியர்ட் அவுட் பண்ண அப்படின்னா ப்ராப்பரா இருக்கிறவங்களோட மைண்டையும் வந்து தேவையில்லாம அப்செட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவாகவும் இம்பாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் இது வந்து ஒரு பயங்கர ஹியூஜ் ரோல். ஏன்னா வந்துட்டு ஸ்கூலை மட்டுமே நம்ம ஒரு பாயிண்ட் வரையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சக்கப்புறம் ஸ்கூல்ல அமைதியா இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ தேவையில்லாம காலேஜில் போய் அன்வான்ட் ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன கேரண்டி? ஸோ அந்த இடத்துல பேரண்டா இருக்கிற உங்ககிட்ட தானே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ நான் ப்ராபப்ளி ஒழுங்கா வளர்க்கல போல, நான் ஒழுங்கான வேல்யூஸ் ஆர் திங்ஸ் சொல்லலை போலன்ற மாதிரி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக பேரண்ட்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோமோ அதே ஈக்குவலாக வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது பேரண்ட்ஸ். ஸோ அவங்ககிட்ட பயங்கர ரெஸ்பான்சிபிள் ரோல் இதில் இருக்குது கண்டிப்பாக. நம்ம இப்போ அதான் இப்போ பசங்க பொண்ணுங்க பேசுறது வந்து பேசிட்டு இருக்கு பேரண்ட்ஸ் வியர்ட் அவுட் ஆக்குறாங்க, ஸ்கூல் வியர்ட் அவுட் ஆக்குறது அப்படின்னு பேசும்போது ஆன்லைன்ல நிறைய சில பல பேர்லாம் வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ உனக்கு எதுக்கு ஒரு பையனா இருந்தானா உனக்கு எதுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீங்க என்ன 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, இல்லையில அப்புறம் எதுக்கு நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசணும், எப்படி லைக் பிளட்டானிக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லைக் ஒரு பையனாலையும் பொண்ணாலையும் பண்ணவே ஐ மீன் ஒரு மெயின்டைனே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ் போயினே இருக்கு. ஏன்னா நீ இப்ப சரி அப்ப அவன் சொல்ற நரேட்டிவ் படி பார்த்தானா கூட நீ ஒரு பையனும் பொண்ணும் பேசுறான்னா நீ அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக மட்டும் தான் பேசுறியா? அப்படி நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பெண்ணு கூட பேசுறேன்னா ஒரு 5 பொண்ணு கூட ஒன்னா நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுன்ற உன் எண்ணம் வந்து ஒரு கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்றதோ இல்ல ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது பண்றதோ அந்த மாதிரி இருக்குமா? இல்ல வந்து நீ வந்து ஓப்பனா பேசணும்னா செக்ஸை மீன் பண்ணி பேசுறியா, இல்ல வந்து 2 பேரும் கமிட் ஆகணும்னு பேசுறியா? அதனால அது ஒரு தப்பான நரேட்டிவ் வந்து இப்போ ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்ட் பி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஒன்று எப்படி சொல்றது, ஒன்று பையனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், இல்லை பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஹைட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்றது, நீ நீ மனுஷன் தானே, நாயா நீ லைக் பாக்குற பொண்ணுகிட்டலாம் ஃபீலிங்ஸ் வரதுக்கு நீ உனக்கு என்ன லைக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போற அனிமல்ஸ் இல்லைல்ல, நம்ம ஹியூமன்ஸ் தானே நம்ம. ஸோ இதையும் வந்து நம்ம எப்படி சொல்றது பாயிண்ட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. இல்ல அது ஒரு ரொம்ப ஒரு நார்மல் திங் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இல்ல ஹுக் அப் பண்றாங்க, எதுவும் இருந்தாலும் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அது ரெண்டு பீப்புளுக்கு இருக்கிற ஒரு 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 பாண்டிங் தான். ஸோ அதுல மூணாவதா வந்து நீ என்ன பண்ண போற, உன் லைஃபை பார்த்துட்டு அதுதான் நம்ம இன்வெஸ்ட் ஆஃப் பிரைவசி இதுவும் நம்ம சொல்லலாம். லைக் நீ யார் அதை கேட்கறதுக்கு, வாட் ஆர் யூ அப் டு? உனக்கே வந்து அவங்க ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ.
உன் லைஃப்ல என்ன நடக்குது, அதை உன் லைஃப்ல ஏதாவது பிரச்சனைனா அதை பாரு, அதை விட்டுட்டு அவன் இந்த பொண்ணுகிட்ட பேசுறான், இவன் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கானா இல்ல வந்து ஹுக்அப் பண்ண ட்ரை பண்றானா, என்ன மச்சான் அப்படி இப்படிலாம் அது லைக் அதுவே வந்து உனக்கு என்ன வந்துச்சு, இட்ஸ் none ஆஃப் பிசினஸ், ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். அந்த மாதிரி ஒரு ஆமா. சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நீ இன்வால்வ், யூ ஷுட் நெவர் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் தட் திங். ஐ மீன் ஒரு Yeah. ஃப்ரெண்டா வந்து நீ ஷேர் பண்ண ஓகேனா பரவாயில்ல. அப்போ நீ வந்து நீ என்கிட்ட சொல்ற இந்த மாதிரி நான் இந்த பொண்ணுகிட்ட பேசுறேன், அதுல வந்து ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். நான் வந்து அதுல நான் என் ஒப்பீனியன் நான் அங்க கொடுத்தே ஆகணுன்றதே அவசியம் கிடையாது. ஓகே நான் ம். கேட்டுட்டு போறது வேற, நீ என்கிட்ட அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீ எனக்கு ஷேர் பண்றது வேற. நீ ஒப்பீனியன் கேட்டாலும் என் ஒப்பீனியன் கொடுக்கறது வேற. பட் உள்ள பூந்து என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கியூரியஸா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஏதோ இன்வெஸ்டிகேஷன் மாதிரி என்ன பண்றீங்க என்ன நடக்குது உங்களுக்கு அப்படின்லாம் வந்து பண்றதுலாம் மாரல் வந்து போலீசிங். பாயிண்டே கிடையாது. ஆமா, உனக்கு உனக்கு அதுல அந்த அந்த இடத்துல உனக்கு வேலையே கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எதுக்கு இன்னொருத்தன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நோண்டிட்டு இருக்க? இல்ல இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டா மாத்தி அப்புறமேட்டா என்ன மாதிரி மாத்திக்கிறாங்கன்னா, லைக் பொண்ணுங்களுக்கு வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது. அப்படி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வேற மாதிரி பேசுறது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து ரொம்ப ஒரு கேவலமான நரேட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தான் ஐ மீன் எவ்வளவு நரேட்டிவ்ஸ் வந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே அடுத்தவன் என்ன நினைக்கிறான்றது வந்து நீ யூ ஷுட் நெவர் டேக் தட் இன் டு அக்கௌண்ட். ஸோ நம்மளை பத்தி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இது பண்ணா அவங்க எதாவது நம்ம தப்பா நினைச்சுப்பாங்களோ, அவங்க எதை நினைச்சுப்பாங்களோ, 4 பேர் எப்படி பேசுவாங்க, இதை வந்து நம்ம ரொம்ப மைண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் நம்மளால வாழவே முடியாது. உனக்கு பிடிச்ச ம். விஷயத்தையே உன்னால பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது ஒரு ம். விஷயம் பிடிச்சிருக்கு, நீ அதை பண்ணணும்னு யோசிச்சாலே ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நீ யோசிச்சுட்டே இருப்ப. ஸோ அதை விட்டு வெளில வந்தாதான் நீ சந்தோஷமா உன் லைஃப்பை வாழ முடியும். ஆமா. ம். உனக்கு ஏன்னா சரின்னு இப்போ படுறத வந்து பண்ணிட்டு லைக் யாரையும் ஹெல்ப் பண்ணாம இல்ல யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீ இருந்தானாலே பாதி பிரச்சனை இல்லை. ஸோ அதான் அந்த டாபிக்ல சொல்லணும்னா இப்போ பசங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து உன்னோட கிட்ஸாக ப்ரிங் பண்ணுற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மெயினாக நிறைய விஷயம் வந்து பசங்களை பண்ண விட மாட்டாங்க. இல்லைனா அவங்க பண்ணால் அவங்கள தேவையில்லாமல் கொஷின் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நெய்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நீ போய் தேவையில்லாமல் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கே, ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி. இப்போ இதில் என்ன காமெடினா, இப்போ எந்த நெய்பர் ஆர் எந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து இவங்க தேவையில்லாமல் கன்சர்ன் பண்ணுறாங்களோ, 2 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் நெய்பராகவே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள பார்த்து அவங்களுக்காக உன்னோட லைஃப்பில் உன்னோட பையன்கிட்ட போய் தேவையில்லாமல் போய் எரிஞ்சு விழறதோ, அவன் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறான் இல்லை ஒரு பையன்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் அந்த கோவத்தை காட்டுறதோ அப்சல்யூட்லி மீனிங்லெஸ். ஏன்னா வந்துட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த 4 பேர் வந்து 4 வருஷம் கழிச்சும் உன் லைஃப்பில் வந்து இன்வால்வே ஆக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களால நீ லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயத்தெல்லாம் நீ பண்ண மாட்ட. அவங்களால தேவையில்லாமல் என்னோட பையனை பொண்ணை நான் இப்படி வளர்க்குறேன், அப்படியே கெத்தாக வளர்க்குறேன், ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு டவுன் த லைன் வந்து அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கூட உன்னோட உன் மேலே வந்து ஒரு வெறுப்போ இல்லை கோவமோ வரும். ஏன்னா நம்ம ஊரில் கண்டிப்பாக நிறையா பசங்க பொண்ணுங்க ஆர் அவங்க வீட்டிலேயே பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு வெறுப்பு இல்லைன்னா ஒரு கோவம்ங்கிறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க, என்னை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விட்டது கிடையாது, பொண்ணாக இருந்தால் பையன்கிட்ட பேச விட்டதே கிடையாது, அதனால் என்னோட சைல்ட்ஹுட்டில் என்னால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வாழ முடியல. அதே மாதிரி பையனாக இருந்தால் என்னை வந்து பொண்ணுங்க குரூப்போட மிங்கிள் பண்ண விட்டதே கிடையாது, அதனால் இப்போ எனக்கு காலேஜ் போனால் இல்லை ஆஃபீஸ் போனால் எப்படி பழகணும்னு தெரியல, அதனால வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அப்பா என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு கூட அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கே பசங்களுக்கே வந்து பேரண்ட்ஸ் மேலே உண்டாகும். ஸோ நீ வந்துட்டு 4 பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ பண்ணுறதுனால டவுன் த லைன் நீ உன்னோட ஓன் குழந்தைங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ 4 பேர் பேசுவாங்க அப்படின்றதுனால அந்த 4 பேருக்காக கன்சர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உன்னோட குழந்தை ஆர் உன்னோட பசங்களோட வாழ்க்கையை தேவையில்லாமல் நீ ஸ்பாயில் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, யாருக்காக நீ பண்ணியோ அவங்கள வந்து டவுன் த லைன் நீ மீட்டே பண்ண போகிறது இல்லை லைஃப்பில். அதே நெய்பர்ஸ்ட்டை போயிட்டு இப்போ நாளைக்கு உனக்கு நிஜமாவே லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப்பை கேளு, கண்டிப்பாக ஒருத்தன் கூட திரும்பி வர மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக எதுக்கு நீ வந்துட்டு 4 பேர் முன்னாடி கெத்து காட்டுறேன் அப்படிங்கிறதுனால அன்னெசரியாக நீ வந்து தேவையில்லாமல் உன் லைஃப்பையும் தேவையில்லாமல் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உன்னோட பசங்க லைஃப்பையும் தேவையில்லாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்சி மாரல் போலீசிங் பண்ணுறது. ஸோ அதான் நம்ம ஊரில் வந்து நிறையா வந்து தனக்காக வாழறதை விட்டுட்டு சொசைட்டிக்காக வாழறத நிறையா பேர். லைக் இவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான்னு யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவான்னு ஃபீல் பண்ணுறியோ அவன்லாம் ஒரு 2 நாள் கழிச்சு உனக்கு ஒரு ஹெல்ப்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நீ அவனுக்காக பயந்துக்கிட்டு நீ பண்ண வேண்டியதெல்லாம் வந்து நீ எதுக்கு வந்து அப்படியே கர்டெயில் பண்ணி வச்சுக்கிற. ஸோ அதான் சொசைட்டி, அதான் இதுவுமே பார்த்தோன்னா வந்து சொசைட்டி பண்ண டேபு தான். லைக் இவ்வளோ வருஷமாக 4 பேர் பார்ப்பாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. அதை வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பண்ணும்போது ப்ராபப்ளி நம்மளுமே அந்த மாதிரி தான் வளர்ந்துருப்போம். லைக் தில் ஸ்கூல் ஆர் காலேஜ்
பட் உனக்கு மோர் அண்ட் மோர் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் கிடைக்குதான். நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸை டவுன்ல எஜுகேட் பண்ணுவோம். அம்மா இங்க பாருங்கம்மா, அம்மா அப்பா இந்த மாதிரி பாருங்க, அவன் அப்படிதான் சொல்லுவான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணுவோம். ஸோ யா, நீ சொல்ற மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனையும் தாண்டி அந்தந்த இண்டிவிஜுவலுக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் இருக்கணும். லைக் இதான் இப்படிதான் வாழணும், ஆர் இப்படிதான் சொசைட்டியில் சொல்லுவாங்க, பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நான் அதுதான் பண்ணணுன்ற மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி இன் தாட் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து எவ்ரி இண்டிவிஜுவலுக்கே வரும். அந்த எத்தனை நாள் போட்டு கலாய்க்கிறவனுக்கும் அந்த பார்ப்போம்? இப்போ பாஸ்கெட் பால் பத்தியே நம்ம பேசுறோம்னா, பாஸ்கெட் பால் பாக்குறவனே வந்து நம்ம கலாய்க்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்னொருத்தன் பாஸ்கெட் பால் பார்க்கணும், அவனுமே வந்து கலாய்க்க வாய்ப்பு இருக்கு, என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு. ஆனா அவனுக்கு நம்ம பேசுற ஸ்டாட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியுமா, இவ்வளோ டெப்த்ல ஃபாலோ பண்றான்னா கிடையாது. நமக்கு அந்த டேலண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றோம், அந்த மீடியம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 4 பேர்கிட்ட நம்ம சேர்க்கிறோம். ஸோ நமக்கு அந்த அந்த இது இருக்கு, அந்த டேலண்ட் இருக்கு. பட் எல்லாருக்குமே அது இருக்கானா கிடையாது. ஸோ அதான் எல்லாருமே இவன் என்ன யோசிப்பான், அவன் என்ன யோசிப்பான், இவன் என்ன சொல்லுவான், இதை பத்தியே நம்ம யோசிச்சு வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம லைஃப்ல தான் நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆமாம், இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக், இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பேரியர் வந்து இது அவ்வளோ இடத்துல ஒரு பேசாத ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், பட் வெளியில் இதை பெருசாக பேசியிருக்க மாட்டோம். சோஷியல் மீடியாலையும் சரி, இதை பற்றி ஒரு கண்டென்ட்டோ இல்லை ஒரு 4 பேர் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேசியோ, ஏன்னா ஒரு இடத்துல பேசினாதான் வந்து ஆமாம் இது தப்புன்றது வந்து தெரியும். பட் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம அதை தொடச்சிட்டு சரி பரவாயில்ல அடுத்து என்னன்னு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அதுதான் யோசித்தோம், மேபி இந்த ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது, இதை கண்டிப்பாக கவர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணது தான் இந்த எபிசோட். அண்ட் அதான் நம்ம பாய்ஸ் டாக் சீரீஸில் இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ், நாட் ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம் பாய்ஸ் டாக்ல. ஸ்போர்ட்ஸை தவிர இந்த மாதிரி ஒரு ஃபியூ காமன் திங்ஸ், ஸோ இந்த நெக்லிஜென்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேரியர் அண்ட் ஈவன் மோர் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது தான் இந்த சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நம்ம இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வீல் சைன் ஆஃப். தேங்க்ஸ் எவ்ரிஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.